பாதுகாப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஆதாரப்பூர்வமாக மெஷினை கொண்டு வந்து வச்சு ரிப்போர்ட் எடுத்து காட்டி இதெல்லாம் வச்சு நிரூபிக்கிறான். நீங்க என்ன பெரிய அதிசயம் சொல்ல போறீங்க? விஞ்ஞானிக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாத அதிசயமான்னு கேட்டா ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நாம் ஏற்றுக்கொண்ட அதிசயம் என்ன தெரியும்? உலகத்தில் 7 ஒன்றெல்லாம் ஒரு பக்கத்தில் தூக்கி வீசிட்டு நாம் ஒரு அதிசயம் சொல்றோம். வியப்பூட்டும் அல்லாஹ்வின் மிக பெரும் அத்தாட்சி அதான் அந்த ஷெல்ஃப்ல இருக்குது, திருக்குர்ஆன். இந்த குர்ஆன் மாதிரி ஒரு அற்புதம் இல்லை. இதை போய் ஒரு முஸ்லீம்கிட்ட சொன்னா, அம்மா குர்ஆன் அற்புதம் தான். காஃபிட்ட போனா கேட்பான், எங்கப்பா குர்ஆன் மின்னது இல்லையே, மின்னது இல்லையே, என்ன பெரிய அற்புதம் சொல்லு பார்ப்போம், குர்ஆனுக்குள்ள என்னதான் பெருசா இருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்பான். என்ன அற்புதம்? இதை சொல்ல தெரியணும், விளங்கி புரியணும். அப்பெல்லாம் சஜிதாவுல தலை கீழே போய் விழும். ரப்பை அழுது 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 தகஜத்தில் எழும்பி பேச ஆரம்பிப்போம். இதை புரியணும். குர்ஆன் அற்புதம் என்று வாயால் சொல்லக்கூடாது, எங்க கல்வி சொல்லணும் குர்ஆன் அற்புதம் என்று. இந்த சபையில் உள்ள அம்புட்டு பெண்களும் ஜம்சம் அற்புதம் என்று நம்பி இருக்கிறீங்க. ஜம்சம் அற்புதம், அதால அரபு நாட்டில இருந்து கொண்டாந்து குடிக்கிறீங்க. ஜம்சம் தண்ணி கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்கறீங்க. வேப்பக்குளம் தண்ணி தான் எதாலும் குடிக்கிறோம், ஜம்சம் கொஞ்சம் தாங்கன்றீங்க. ஃபிளைட்ல எடுத்து வந்து குடிக்கிறீங்க, அந்த நீரூற்று வத்தாதாமன்றீங்க, அது வரவா எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குமன்றீங்க. இது ஒரு அற்புதமா பார்த்தீங்க, கண்ணால பார்த்தீங்க, சொல்ல முடியுது. உங்க வேப்பக்குள தண்ணியை கொண்டு போய் அடிச்சு வைக்கிறீங்க. ஒரு 10 வருஷத்துல, அது 10 வருஷம் வேணாம், தண்ணி அடிச்சு வச்சீங்கன்னா தண்ணி பழுதா போயிடும். ஜம்சம் கொண்டாந்து ஒரு மூலையில 20 வருஷமா போட்டீங்க, அது அசடாகவே இல்லை, துர்நாற்றம் அடிக்கல, கலர் மாறல, எப்ப பார்த்தாலும் குடிக்கலாம்னு வீடுகள்ல மூலையில உள்ளதுக்கு வச்சிருக்கிறீங்க. இதை ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு சொல்லலாம், இது அற்புதம் தெரியுமா, இதுக்கு எக்ஸ்பயர் டேட் இல்ல, நம்ம வீட்டு தண்ணி அசடா போயிடும். ஆனா இது அப்படி போகாது, இது நம்ம வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்த தண்ணி. இந்த ஊத்து பாலைவனத்தில் உள்ள நீர், இது மழை பெஞ்சாலும் பயாட்டியும் வந்துட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்தில் பல ஆயிரம் பேர், பல 100 பேர் தான் ஹஜ் பண்ணினாங்க, பல ஆயிரம் பேர். இப்ப 25 லட்சம் பேர் இந்த மாதிரி விமானம் இல்ல சவுதிக்கெல்லாம் போக. இப்ப 25 லட்சம் பேரும் அவன் கையில 10 லிட்டர் போத்தலை எடுத்துட்டு அவன் பிளைட்ல அதுல போட்டுட்டு ஊருக்கு கொண்டு போறான்டா. நாங்க இலங்கையில இருந்து தண்ணி கொண்டு போறோமா, பிளைட்ல நீங்க தண்ணி போத்தல் கையில வச்சீங்கன்னா இலங்கையில ஃபர்ஸ்ட் தண்ணி போத்தலை வீசுவான். பிளைட்டுக்குள்ள கொண்டு போவாது ஹராமான ஐட்டம் தான் தண்ணி போத்தல், தூக்கி வீசுப்பான்னுவான். இப்பதான்ப்பா வாங்கினேன் அதை வீசுவான். பிளைட்டுக்குள்ள தண்ணி கொண்டு போயிடானுவான். தண்ணி வேணும்னா பிளைட்டுக்குள்ள அவங்க வேறையா தருவாங்க. நீங்க போய் கொட்டி போட்டு காப்பாற்றலாம் நினைஞ்சா என்ன ஆகுறது, பெரிய பிரச்சனை. சில ஐட்டத்துல தண்ணி எடுத்துருவான். ஆனா பிளைட்ல தண்ணிக்கெண்டே ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது, பேக்கேஜ் போடுற மாதிரி. ஜம்சம்முக்கெண்டு ஒரு இடம், ஜம்சம் பிளைட்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து நிரப்பாங்க. இந்த பிளைட்ல அதுக்கு தனி வெயிட் வரும். ஏன் தெரியுமா? வேர்ல்டு வைடா உலகத்துல எங்க போனாலும் இந்த வேப்ப குளத்துல தைரியமா சொல்லுவேன். இங்க சவுதிக்கு போகாதவங்க, மக்கா காபத்துல்லா பார்க்காதவங்களா இருப்பீங்க. நான் இப்ப சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு ஆள் இன்ஷா அல்லாஹ் ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க, சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும். நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், பப்ளிக்கா கை தூக்க பார்ப்போம், ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் கை தூக்க பார்ப்போம். ஒரு ஆள் பாத்தீங்களா? நான் சொல்ல முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்லுவேன்னு சொன்னேன், ஒரு ஆள் நிக்க மாட்டீங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க, அக்கறை பத்து தண்ணி குடிக்காதவங்க இங்க இருப்பீங்க, கண்டி தண்ணி குடிக்காத இருப்பீங்க. இப்ப கையை தூக்குங்கன்னா பல பேர் கை தூக்குவீங்க, நான் அக்கறை பத்து போனது உள்ள தண்ணி குடிச்சது இல்லைன்னு. நம்ம நாட்டு ஊரு தண்ணி குடிக்காத நீங்க பாலைவனத்தில் இருந்து நாம தண்ணி சப்ளை பண்ண வேண்டிய ஏரியாவில் அங்கிருந்து வந்த தண்ணியை குடிச்சிங்களா? எல்லாரும் தொண்டையும் நினைச்சிருக்கிறான்ல, நீங்க போக தேவையில்ல, அந்த மண்ணை மிதிக்க தேவையில்ல. இதை கொண்டு வந்து அற்புதம் பண்ணா நான் பேசுற மாதிரி நீங்க பேசிட்டு போயிருவீங்க. இது அற்புதம் தான்ப்பா, இது அற்புதம். உனக்கு அற்புதம் இல்லையா? நாங்க காபத்துல்லா போறோம், தண்ணி குடிப்போம் தெரியுமா, கொண்டு வருவோம் சொல்லுவோம். இதை வச்சு பாருங்க, வீட்டுலன்னுவோம். நீ கொண்டு வர கிணத்து தண்ணியை கொண்டு வா, ஊர்ல எங்க இருந்தாலும் கொண்டு வா, இத மாதிரி இல்லன்னுவோம். இது ஓகே, இது நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லிடுவீங்க. இது அற்புதம் நிகழுது. நான் அதை பத்தி பேசல. எனக்கு என்ன அற்புதம் வேணும் தெரியுமா? நான் சொன்ன அவ்வளவு அற்புதத்தையும் சாப்பிட்டு ஏப்பமுடுற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் திருக்குர்ஆன் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. இது அற்புதம் என்னன்னு கேட்டா, அற்புதம் தான், அற்புதம் தான். இது சொன்னா சரியா? காபிர முன்னாடி உட்கார வச்சு அற்புதம் சொல்லணும், நிரூபிக்கணும். இது எப்படி நிரூபிக்கும்னா, மத்த எந்த புத்தகத்தை இது பக்கத்துல நிக்காதுப்பா, அப்படி நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சா வியப்பூட்டணும். அந்த நிரூபிக்கிறது அத்தாட்சிகள்லயே ரொம்ப வான். நீ காட்டுற பிரமிட் என்ன பார்த்தாச்சு, அதுக்கு விதை இது. அப்படி சொல்ற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா அப்ப நம்பிட்டோன்னு அர்த்தம். அன்றைக்கு ஓதி பாருங்க குர்ஆன, கண்ணால ஓடும், குர்ஆன் நலையும், நம்ம நெஞ்சு தாங்காது, நம்ம இதயம் தாங்காது, துடிச்சு போயிருவோம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பிறகு குர்ஆனை ஓதணும். அது அத்தாட்சி தான், வியப்பூட்டும் அத்தாட்சி தான். எப்படி நிரூபிக்க போறோம்டா, இதை நிரூபிக்கிறேன்டா ஒரு எத்தனையோ கோணம் இருக்குது. நான் எந்த கோணத்துல சொல்றேன்னு இப்ப யோசிக்கணும். இது எது
அத்தாட்சி என்று சொல்வதற்கு 1000 வழி இருக்கு. அத்தாட்சி இல்லைன்னு சொல்லதான் இல்லை. எதை கேட்டாலும் அத்தாட்சி ஆயிரும் இதுக்குள்ள. அப்படிப்பட்ட ஐட்டம், அப்படிப்பட்ட ஒரு வேதம். எதை வந்து நீங்க கேட்டாலும் அத்தாட்சி. நான் ஆரம்பிக்கிறேன் கேளுங்க. ஏழாமை என்று ஆரம்பிக்கிறேன். முஅஜிசாத் என்ன? ஏழாமையா? ஏழாமை ஆக்குறது. முஅஜிசாத் என்ன? நாங்க அற்புதம் என்று மொழிபெயர்க்கிறோம். அதாவது அந்த முஅஜிசாத்தை எடுத்துட்டு வந்தோம்னா திருக்குர்ஆன் ஒரு முஅஜிசாத் என்றோம். இப்படி பார்ப்போம். உங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, தப்பு பண்றாங்க, தவறு செய்யறாங்க. நம்ம ஊர்ல சில பேர் நாக்கில் வைக்கிறாங்க, மூக்கில் வைக்கிறாங்க, என்னென்னமோ போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பொம்பளை பிள்ளைகள் தப்பா யாரோடைய பாஞ்சு போறாங்க, தப்பான வேலை பண்றாங்க, ஒரு காமத்தை அடக்க முடியாம துடிக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனையை சொன்னா நம்ம பேசினா நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. எந்த ஊர்ல போனாலும் பிரச்சனை. ஃபௌமி மௌலவி கூட என்னோட உட்கார்ந்து நிறைய பேசுறாரு. ரொம்ப கவலை, இந்த ஊரை பத்தி கவலை உள்ள ஒரு சகோதரர். அப்ப நிறைய பிரச்சனை இருக்கு. நல்ல ஊர் மாஷா அல்லாஹ். நம்ம கிராமமா இருக்கிற வரைக்கும் நல்ல, கொழும்பா மாறாத வரைக்கும் நல்ல. அப்படி மாறிட்டோம்னா ரொம்ப மோசமா போயிடுவோம். டவுனை விட நம்ம கிராமம் நல்லதான். ஆனாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்படியான பிரச்சனை இருந்தா நான் உங்கள்கிட்ட சாதாரணமா கேட்கிறேன், ஒண்ணு வேணாமா? ஒண்ணு வேணாம். எனக்கு ஒரு ஆளை காட்டு உலகத்துல, நீங்க படிச்ச படிப்புல. நான் பெருசாலாம் உங்களுக்கு விஞ்ஞானம் எல்லாம் பேசல. நீங்க படிச்ச படிப்புல எனக்கு ஒரு ஆளை கூட்டி வரணும். அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஊர்ல குடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க எல்லாம், அவங்கள மாத்தி தரணும். என்ன செய்யணும்? அவங்கள பேசி கதைச்சி மாத்தணும். குடிகாரனை மாத்தணும், சண்டை பிடிக்கிறவன மாத்தணும், ரவுடித்தனம் பண்றவன மாத்தணும். இதை மாத்துறதுக்கு உலகம் என்ன செஞ்சா என்னென்னமோலாம் பண்ணி பார்த்துச்சு. ஆகா, அடக்காப்பீடாரி நிக்கிறானே, கடைசியா உலகம் எடுத்த முடிவு ஒரு ஜெயில கொண்டாந்து போட அவனை. இவனை மனுஷனோட மனுஷனை வச்சா 4 கொலை செஞ்சுட்டான். இன்னொரு அப்பாவி கொலை செய்ய முன்னாடி இவனை அடைச்சு வச்சிரு, இல்லைன்னா இவன் சமூகத்துக்குள்ள பூந்து இன்னும் 10 பேரை கொலை செஞ்சிருவான். அதனால இவனை சமூகத்தில் வைக்கவானா அவனை எடுத்து தனி செல்ல போடுங்கன்றாங்க. இவங்களை மாத்துறதுக்கு யாராவது ஏழுமான்னு கேட்டா, இப்ப உள்ளது நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆண்டா போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க கூடுறாங்களா குறைகிறாங்களா? கூடுறாங்கம்மா. ஒவ்வொரு ஆண்டாண்டா நீங்க யோசிப்பீங்க, படிச்சவன் எப்படி அடிமையாவான்? படிக்காத விவரம் இல்லாதவன் காட்டுக்குள்ள பூந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அடிக்கிறான்னா ஓகே. அவன் படிக்காதவன், படிச்சவனுக்கு தெரியுது அவனுடைய ஈரல் பழுதாகுது, எக்கச்சக்கமான பிரச்சனை வருகிறது. அது தெரிஞ்சு ஏன் குடிக்கிறான்? பெரிய பெரிய பணக்காரன் குடிக்கிறான், ஜனாதிபதிமார்கள் குடிக்கிறாங்க, பிரதமர்மார்கள் குடிக்கிறாங்க, மந்திரிமார்கள் குடிக்கிறாங்க. குடி இல்லாட்டி வாழ்க்கை இல்லைன்றாங்க. இவங்களை மாத்தலாமாண்டா உலகத்துல படிச்ச மட்டங்கள்லாம் இறங்கி பணம் செலவழிச்சு இவங்கெல்லாம் மாத்துறதுக்கு எக்கச்சக்கமா வழிமுறை போட்டாங்க. ஆச்சரியம் என்னண்டா, இந்த ஆண்டு எத்தனை பேர் 100 பேர் குடிச்சா அடுத்த ஆண்டு 120 பேர் குடிக்கிறான், அதுக்கு அடுத்த ஆண்டு 150 பேர் குடிக்கிறான். என்னப்பா, நாங்க பில்லியன் டாலர் செலவழிக்கிறோமேப்பா, இதுக்கு விடுதலையே இல்லையா? இந்த மக்கள் குடிக்க அடிமையாயிட்டே போயிருவாங்களா? இப்ப நான் பெருசா வேணாம். இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊருக்கு அந்த மூக்கில் நாக்கில் வச்சாங்களே இளைஞர்கள் நிறைய போதைப் பொருள், இப்ப கூடயா அப்ப கூடயாமா? இப்ப கூட அப்ப கூடயா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்ப கூடயா இந்த போதைப் பொருள் பாவிக்கிறவங்க? இப்ப கூடயா? அவர் இப்ப கூடன்றாரு. உங்க ஊர்ல இப்ப கூடயா? அட இப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் ஆண்டு படிச்சாலே, 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன் 8ஆம் ஆண்டு படிச்சால் அவ்வளவுதான் படிச்சாங்க, அதுக்கு மேல படிக்கல. இப்ப ஊரா கூட நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. இளைஞர்கள் ஐஸ்ன்றாங்க, கேஜின்றாங்க, என்னென்னமோ பேர்ல குடிக்கிறாங்க. இதை இல்லாமல் ஆக்குறதுக்கு எனக்கு ஒரு மௌலியை காட்டுங்க பாப்போம். அவர் வந்து பேசினா இந்த அம்புட்டு இல்லாமல் ஆயிரம் ஒரு ஆளை காட்டுங்க. இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறாரா? பெரிய விஞ்ஞானி அவர் வந்து விஞ்ஞான தத்துவத்தை சொன்ன உடனே ஊரே மாறிடும். இருக்கிறாரா? எனக்கு தெரிய இல்ல. இருந்தா அவர் தான் உலகம் எங்கும் போவாரு. அவர் பேசினா ஊர் மாறிடும், திரும்ப இன்னொரு ஊருக்கு போயிருவாரு, மாறிடும். அப்படி யாராவது கண்டீங்களா? இல்ல. இதனால நீங்க இப்ப படிக்கிற பிள்ளைகள், இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும், கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா கிராஃப் ஒன்று கீறுவாங்க, இதை காட்டும். போன ஆண்டை விட இந்த ஆண்டு கூட, இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு கூட, இப்படிதான் போகுது. உலகத்துக்கு ஒரு அதிசய வேதம் வந்துச்சு. ஆனா இந்த வேதம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இம்பாசிபிள். இம்பாசிபிள்னா சாத்தியமே இல்லை, நோ நோ வே, எந்த வழியிலுமே நடக்க இயலாது. அப்படின்னா என்ன? சாத்தியம் இல்லாத சில செயற்பாடுகள் இருக்கு, சாத்தியம் இல்லை. நான் வர்றேன், திடீர்னு இரும்பு வந்துச்சு, ஃபேனா மாறிச்சு, சுத்த ஆரம்பிச்சுட்டா நான் காதுல பூ சுத்தீங்களான்னு கேட்பீங்க. அது எப்படிப்பா? அது சும்மா இரும்பு வந்து பறந்து வந்து ஃபேன் உருவாங்குமா? சாத்தியம் இல்லை, இது சாத்தியமற்றது, அதெல்லாம் நடக்காதுன்றீங்க. அது நடக்காது தானே? இதையும் ஒண்ணு நடக்காது. எது? உலகத்தில் உள்ள மனுஷன்லாம் உட்கார வச்சாச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இல்லாட்டி புரியாது. உலகத்தில் உள்ள மனுஷன்லாம் உட்கார வச்சாச்சு. இதுல
விவரம் உள்ள மனிதர்கள் விவரமற்ற மனிதர்கள் பிரிக்கலாம். மனுஷனா இருந்ததுக்கு நாங்கெல்லாம் ஒரே தரம் இல்லை. ஒரு பகுதியில் பிறக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் விவரம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பகுதியில் அவருக்கும் கண்ணு மூக்கு வாய் காது காதெல்லாம் இருக்கும், விவரம் அற்றவங்க. இதை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2 டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க உலகத்தில் விஞ்ஞானிகள், நியூரோ சயின்டிஸ்ட். IQ டெஸ்ட், EQ டெஸ்ட்னுவாங்க. இவருடைய இன்டெலிஜென்சி அறிவை டெஸ்ட் பண்றதுக்கு IQ அப்படின்ட்டு அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் சொல்லுவோம். IQ டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க 120, பையன் நல்ல 120, 160, அம்மாடி உலகத்திலேயே பெரிய ஆள் பிறந்துட்டாடுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இந்த புள்ள மூளை எப்படி வேலை செய்யுது, இவர் ஊர்ல பெரிய ஆளா மாறுவாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. EQ டெஸ்ட் என்றா இமோஷன், நல்ல அன்பு பாசம் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இதை எடுத்து உலகம் எங்கும் போன உடனே உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஆப்பிரிக்கால உள்ளவனுக்கு ஒரு விவரம் விளங்குது இல்லை, அவனை பிடிச்சி எரும மாடு மாதிரி மேய்க்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் அமெரிக்காவில் உள்ளவன்லாம் ஏசி ரூம்ல இருந்து 2 பட்டன் நெசிக்கிட்டு உலகத்தில் 50 பேருக்கு சாப்பாடு அவன் என்ன பண்றான், சம்பாதிக்கிறான். இப்படி 2 இடத்துல 2 மாதிரியான 4 பேர் 4 இடத்துக்கு போனா 4 விதமா மனுஷன் இருக்கிறான். ஆனா பார்க்க உருவம் எல்லாம் உண்டு, கண்ணு உண்டு, மூக்கு ஒரே மாதிரி, காது ஒரே மாதிரி, கால் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு வெள்ளைக்காரனை பாக்குறீங்க, அவனுக்கு வால் வந்திருக்குதா பின்னுக்காடி இல்ல, யாங்க எப்படியோ கலர்ல மாறி இருப்போம். சில பேர் கண்ண கரண்டு கருப்பா இருப்பான், கரிசட்டி மாதிரி. சிலவனை பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு நிற்பான், கலர்ல மாறி இருக்கும், முடி கலர் மாறும், கண்ணு கலர் மாறும். ஆனா எல்லாரும் மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷன்ல ஒரு சிலர்களை பாத்தீங்கன்னா காட்டு மிராண்டியா நிற்பான், அவனுக்கு சொல்லி புரியாது. நம்ம ஊர்ல நிற்பாங்களா இல்லையா, இந்த கூட்டத்துக்கு சொன்னா புரியவே புரியாது, மரமண்ட மாதிரி நிக்கிறான், என்னத்தை சொல்லியும் புரியாதுன்னு சொல்லுவோமா இல்லையா, இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் போதைக்கு போதை மஸ்தாண்டுவோமே, மஸ்தில இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மஸ்தில உள்ளவனுக்கு எல்லாம் போய் பயான் பண்ணா புரியாது, அவன் மஸ்திலே தான் கிடப்பான். அவனுக்கு போய் எப்படி பயான் பண்றது? இப்ப என்ன நடக்குது தெரியுமா, என்ன அதிசயம் தெரியுமா? அந்த கூட்டம் இருக்கிறாங்க உலகத்துல, சொல்ல தேவையில்ல, வாயை திறந்தாலே புரிஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்களே, அப்படி விவரமானவங்களும் இருக்கிறாங்க. இந்த 2 தரப்பும் இருக்குதா. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தான் தெரியுமா? உலகத்திலே சாலிகான நல்லமல் செய்யற, கேட்டா கட்டுப்பட்டு லப்பைக்க வசதைக்கு யார சொல்ல ஓடி வர்ற யார சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொடுத்தா நினைக்கிறீங்களா? உலகத்தில் 50 பேரை உட்கார வச்சுட்டு உலகத்தில் இவன மாதிரி கெட்டவன் இல்லை அப்படின்னு நாம இப்ப கிளாஸ்ல எக்ஸாம் வச்சுட்டு 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள 4ஆம் புள்ள 5ஆம் புள்ள எடுப்பாங்களே, இந்த மாதிரி உலகத்திலே லாஸ்ட் புள்ள வருவான், 30ஆம் புள்ள ரவுடி, கிளாஸ்லயே லாஸ்ட் தான், படிக்கவும் மாட்டான், கட்டுப்படவும் மாட்டான். உலகத்திலேயே எக்ஸாம் வச்சா யாரு லாஸ்டா வருவா தெரியுமா? அரபு தான் லாஸ்டா வருவாங்க. அரபு நாட்டு மக்கள் மாதிரி மிருகங்களை உலகத்துல பார்க்கல. என்ன சொல்லிட்டு போறீங்கன்னு கேட்பீங்க நீங்க. ஆமா, அதான் உண்மை. நீங்க ஜாகிலியத்து படிச்சீங்களே, அரபு நாட்டவர் மாதிரி. நான் நேத்திர சொல்ல பக்கத்துல ஒரு சகோதரர் சொல்றாரு, என்னோட பேசி நிக்கிற நேரம் நான் கொரியாவுக்கு போனேன், நீங்க சொன்னீங்களே அரபு நாட்டுக்கும் போனேன், நீங்க சொன்னது உண்மைதான். கொரியால நான் பல வருடம் இருந்தேன், எனக்கு 2 ஆட்களோடையும் பழகி இருக்கிறேன், 1ஆம் நம்பர் மோசமானவன்டான். என்ன சாப்டர்டா, அதாவது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூடுதல் தவிர. இப்ப சொல்றேன், இஸ்லாம் வந்ததுக்கு பிறகும் அரபு நாட்டில் இன்றைக்கும் இஸ்லாம் சரியா நுழையலன்னு வைங்க, மிருகத்தை பார்ப்பீங்க. நான் எத்தனை ஏர்போர்ட்டுகள் கடந்து போயிருக்கிறேன், அரபு நாட்டு ஏர்போர்ட்ல மாதிரி ஒரு இதை காணல. ஏர்போர்ட்டுக்கு போனா சில நேரம் போட் போட்டிருப்பாங்க, போட் போட மாட்டாங்க. ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னுவாங்க, இந்த இடத்துல புகைப்பிடிக்க கூடாது, புகைத்தல் தடை செய்யப்பட்டுச்சுன்னு போட் போட்டிருப்பாங்க. நான் கண்ணால கண்டது எங்க தெரியுமா? அதாவது அரபு நாட்டு ஏர்போர்ட்டுகளுக்கு போனீங்கன்னா இமிகிரேஷன் ஆபீசருக்கு தலைக்கு மேல போட்டிருப்பான், மம்னூ ததுகினே, புகைத்தல் தடைப்பா, ஸ்மோக்கிங் தடை. அது கடியில இருந்து அடிப்பான். மத்த ஏர்போர்ட்லாம் அப்படி இமிகிரேஷன் ஆபீசர் அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க, அது கடியில இருந்து குடிப்பான். அரபி வந்தா கேட்ட திறந்துட்டு எல்லோ ஹராஸ் ஹைதல் கலியானுவான், அஜமி ஈச்சே சேஜலி சொன்னுவான். என்னடா நீங்க, நான் முன்னுக்கு வந்து ஏன் பாஸ்போர்ட் அடிச்சு அனுப்ப வேண்டியதானே, அரபி கதவை திறந்து கொடுத்துருவான், ஆஜமி என்பான். அவ்வளவு மோசம். இந்த ரிசானா நஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க, மூதூர்ல. அந்த புள்ளையோட கேஸ்ல இருந்து நிறைய பொம்பளைகள் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு மேல குத்துறாங்க, ஆணிய குத்துறாங்க, தண்ணிய ஊத்துறாங்க, சுடு தண்ணி ஊத்து. பொய்யா? இலங்கை நாட்டுடைய ஃபாரின் பியூரோ பொய் சொல்லல, இந்த ஃபாரின் பியூரோன்னு இருக்குதுமா, அந்த பியூரோக்கு இது வரும், வந்து அவங்க விசாரிப்பாங்க, நிஜமா நடக்குது. அமெரிக்கா போறவனுக்கு நடக்கல, அரபு நாட்டுக்கு மிடில் ஈஸ்டுக்கு போறவனுக்கு நடக்குது. கொடுமை, அவ்வளவு மோசமா செல்ல நடத்துறாங்க. இது இப்ப இதுல மனித புனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க யாரு தெரியுமா? எனக்கு காட்டுங்க பாப்போம், உங்க ஊர்ல இந்த பாத்தாள லோக்கன்வாங்க, கொழும்புல இந்த ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அண்டர் வேர்ல்டு
எல்லாரையும் கொல்றது, சுற்றி கொல்றது, இதுதான் கூலி. அதாவது சல்லி வாங்கிட்டு கொல்லுவாங்க. இவன் கூட சொந்த புள்ளைய கொல்ல மாட்டான், சொந்த புள்ளைய கொல்ல மாட்டான், அடுத்த வீட்டு புள்ளைய கொண்டு போயிடுவான். அரபு நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, அவங்க புள்ளைய கொண்டு வந்து அவங்களே புதைச்சிட்டு சந்தோஷமா விழா கொண்டாடுவாங்க. பொம்பளை புள்ளைய இருந்தா அல்லாஹ் கேட்கிறான், பி ஐ ஜம்பிங் குத்தில, என்ன பாவமடா செஞ்சிச்சு இந்த புள்ள, ஏன்டா இந்த புள்ளைய கொண்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த அளவுக்கு மிருகம். இன்றைக்கு அதுல சார மாட நீங்க தெரியுறீங்க. உலகத்தையே உட்கார வச்சா லாஸ்ட் ரவுடி வந்தம்பா, இவனை திருத்தினா உலகம் திருத்தலாம், அப்படிப்பட்ட ஏரியா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து பேசுறார். பெருமான் உட்கார்ந்து இருக்காங்க, லுஹா நேரம். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுவதுக்கு பிறகு முஸ்லிம்ல வர செய்தி, சுபஹ் தொழுத பிறகு கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. அப்படியே லுஹா நேரம் ஆயிரும், காலை நேரம் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் எனக்கு மன்னிப்பு இருக்குதா, நான் என்ன பண்ணணும், நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வையும் பதற வச்ச நாள். ஒரு தோழர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தாரு. என் கதையை கேளுங்களேன் யார சொல்லலாம்டாரு. பெருமானார் கதையை கேட்டாங்க. அந்த கதையை, அது நீண்ட ஹதீஸ், நான் உங்களுக்கு சுருக்கமா, உங்களுக்கு தெரிஞ்சனால சுருக்கமா சொல்லிடுறேன், நேரம் சுருக்கனால. அவர் சொல்ல ஆரம்பிச்சாரா, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண் கலங்குது. அவர் அந்த கதையை ஃபுல்லா சொல்றாரு. அந்த கதையோட சாராம்சம் என்னன்னா, நான் தூரத்தில் போய் என் பிள்ளைக்கு ஒரு குழியை தோண்டி, என் மகள் பொம்பளையா பிறந்துட்டா, எங்க மூஞ்செல்லாம் அல்லாஹ் சொல்றான், ஸ்வத்த துஜும், முகமெல்லாம் கருத்து போயிரும். அரபிகளுக்கு பொம்பளைன்னா சிங்க குட்டி என்னவாங்க, ஆம்பளைய பொம்பளையா கொண்டு போட்டுருங்கம்மா, கேவலம்பா, கேவலம், பொம்பளை புள்ளைய பெத்தெடுக்கிறதா அப்படின்னுவாங்க. இந்த பொம்பளை புள்ள விஷயத்தை இன்றைக்கும் இந்தியாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து வரதட்சணை கொடுமை இருக்கு, சீதனம். 4-5 பொம்பளை புள்ள பெத்தெடுத்தாங்கன்னா ஒரு வாப்பா காலி, முடிஞ்சு போச்சு. எத்தனை தான் சொத்தை கொடுக்கறத, புள்ளைய கரையேற்கணுமே, எழுதி வச்சுக்கிறான் ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கு பல ஆயிரங்கள் செலவழித்தால் நாளைக்கு நீங்கள் பல லட்சங்கள் செலவழிக்க நேரிடாது. ஏன்னு எழுதி வச்சுக்கிறான்டா, அபோஷன் பண்ணி கதையை முடிச்சிருங்கன்னு அர்த்தம். புள்ளி அபோஷன் பண்ணுங்க, அது வேற மாதிரி. பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்சுட்டு அபோஷன் முடிங்க. இன்றைக்கு பல ஆயிரம், நாளைக்கு பல லட்சத்தை மீய வைக்கும் பண்றான். இன்றைக்கும் பொம்பளைக்கு அந்த பிரச்சனை இருக்குதுமா. நம்ம நாட்டில் அபோஷன் மறைமுகமா நடக்குது வேற மாதிரி. எங்க நாட்டு சீதனத்தை விட அங்க மிஞ்சிய சீதனம். சீதனம் தான். தங்க நகையை சேர்த்து 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 நீங்க என்ன சேர்க்கிறீங்க, இந்தியாவில் சேர்த்து சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. பொம்பளை புள்ளண்டு அது எத்தனை பிள்ளை கொடுக்கிறது, எத்தனை பிள்ளைக்கு எவ்வளவு சேர்க்கிறது. இதனால இன்றைக்கே அபோஷன் பண்ணி முடிச்சிருவோமான்றாங்கடா. அந்த காலத்துல என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, அவங்க கௌரவ பிரச்சனை நான் படிச்சிருக்கிறேன். அதனால பொம்பளைய பிடிச்சி புதைச்சி கதையை முடிச்சிருவாங்க. இதை ரசூலுல்லாஹ் வந்து அவர் சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, புதைக்கிறனால அவர் அழல, குழந்தைய பிடிச்சி பூமியில், அதாவது துடிக்க துடிக்க புதைக்கிற டைம்ல அவர் அழல. இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அத்தாட்சிகளை பார்த்துட்டு வந்தவர், அவருடைய கண் கலங்கி அவர் கேட்கிறார், யார சொல்லலாம், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, யார சொல்லலாம், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, என் மக துடிக்க துடிக்க நான் புதைச்சிட்டேன். எனக்கு உலகத்துல காட்டுங்க பார்ப்போம், இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் உட்காரவங்க பார்ப்போம். இவன் பிள்ளையெல்லாம் துடிக்க துடிக்க புதைச்சால் சரிப்பா, புதைச்சிட்டாரு, ஓகே. குடிய விட்டா குடிதான் வாழ்க்கை. குடியை விட்டுட்டு வாழையில அரபிகளுடைய ஜோலி, அரபியன் நைட் சரி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அரபிகளுடைய இரவுகள், அரபியர்களுடைய இரவுகளை பார்த்தீங்கன்னா இது நிறைய கதை எழுதி வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப உலகத்தில் ஃபேமஸான புக் தான் அரபியன் நைட்ஸ்ன்றது. அது நிறைய மொழியாக்கங்கள் செய்யப்பட்டுச்சு, அது கதை தான். ஆனா அரபிகளுடைய நிஜமான நைட்டை பொறுத்தளவுல கதைகள் சொல்லிக் கொள்வாங்க. அரபிகள் கதை சொல்லுவாங்க, கவிதை படிப்பாங்க. அரபிகளுக்கு இதை விட இன்ட்ரெஸ்ட் இல்ல, அரபிகள் கவிதை படிப்பாங்க, அந்த கதையை கவிதையா சொல்லுவாங்க. அவங்களோட முழு வாழ்க்கையும் கவிதை. ஒரு சாராயத்தில் ஒன்று போட்டாலும் கிக்காதி கவிதை கூடும். அதுக்காக வேண்டி அவங்களுக்கு கல் வேணும், சாராயம் வேணும். அது இல்லாத இரவு அவங்களுக்கு இரவே இல்லை. அரபுகளுக்கு இரவு தான் பகல் மாதிரி இருக்கு. இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா 2 மணி மட்டும் முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. அவங்களோட தூக்க ஸ்டைலே வேற. அரபிகள் இரவை கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த இரவுல தான் பாலைவனத்தில் ஒரு பொம்பளை ஆடு விடுவாங்க, நிலாவை பார்ப்பாங்க, என்ன கவிதை அடிப்பாங்க, சாராயத்தை குடிப்பாங்க, பாபிக்கு போடுவாங்க, சப்பி சப்பி இது பண்ணுவாங்க. இந்த அரபிகளை மாற்றணும், அவங்க குடிக்க கூடாது. இவங்க பிள்ளைகளை புதைச்சாங்களே, அவங்க புதைக்க கூடாது. அவங்க மனித புனிதராக்கணும், எங்களை அள வைக்கணும். செய்யலுமா? உலகத்தில் ஒரு ஆளை கூப்பிடுங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கூப்பிடுங்க, ஐசக் நியூட்டனை கூப்பிடுங்க, உலகத்துல பெரிய படிச்சவனை கூப்பிடுங்க, எனக்கு ஒரே ஒரு பேச்சாளர் கொண்டு வாங்க, ஒரு மிகப்பெரும் மௌலவியை கொண்டு வாங்க, எந்த ஊர்ல இருந்தாவது எந்த மதத்திலேயாவது கொண்டு வாங்க, இந்த 50 பேரை மாத்தணும் என்று கொண்டு வாங்க பார்ப்போம். ஏழுமா நினைக்கிறீங்களா? நீங்க படிச்ச அளவுல ஏழுமா? எத்தனை வருஷம் பயங்கரம் நடக்குது தானே, மாத்து ஏழுமா நினைக்கிறீங்களா? இந்த வேதம் காட்டு மிராண்டிய மாத்தினா மற்றவங்களை மாத்துறதை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. உங்க ஊர்ல குடிக்காரன் 4 பேர் நிக்கிறான்னு வைங்க, அவனை மாத்துங்க. நீங்க மாப்பா வந்து புள்ளைக்கு 10 வருஷமா சொல்றாரு, புள்ள மாறுறான் இல்ல, கணவன் மனைவிக்கு சொல்லிட்டே வர, அந்த மனைவி மாறுறா இல்ல,
எப்படிப்பா ஒரு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, என் மகன் படத்தையே பார்த்துட்டு அவனை காப்பாற்ற இயலாது, தப்பான படம் பார்க்கிறான் போன்ல அவனை பாதுகாக்க இயலாது, என்னமோ ஒன்று கேஜி என்னமோ வாயில வைக்கிறான் அவனை காப்பாற்ற இல்லாம இருக்குது. இவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு கொண்டு வாங்க. நீங்க சொல்லுவீங்க படிச்சா சரியாயிருமே, சொல்லுவீங்க படிச்சுனா சரியாயிருமே. ஆமா, உங்க ஊர்ல இருந்து எடுக்கிற உதாரணம், படிச்சா சரியாயிருமா? ஒரு ஸ்கூல்ல ஒன்று படிப்புக்கு நான் எதிரானவன் இல்லை, படிக்கணும்ன்றதுக்கே பல வருஷம் பேசினால படிக்கணும்ன்றதுக்கு. இதை நான் சொல்றதால படிப்புக்கு எதிராக நினைக்காதீங்க. உங்க ஊர்ல ஸ்கூலுக்கு போயாச்சு, 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள 3ஆம் புள்ள 4ஆம் புள்ளன்னு வருவாங்களா? அந்த புள்ளலாம் யாருன்னா நல்ல புள்ள. டீச்சர்ட்ட கேட்டா இவங்கள மாதிரி அமைதி இருக்கிறாங்களா, சூப்பர் புள்ள நல்ல புள்ளன்னுவாங்க. 30ஆம் புள்ள வந்தாதான் ரவுடின்னுவோம். இந்த 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள வரவங்க தான் பல்கலைக்கழகம் போறவங்க. பாஸ் பண்ணி ஓஎல் இருந்து அட்வான்ஸ் லெவல்ல இருந்து அப்படியே பல்கலைக்கழகம் வரைக்கும் போனவங்க. அவங்க போடுற கூத்து தான் உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் தெரியுது. இது 30ஆம் புள்ள போய் போடுற கூத்து இல்ல. பல்கலைக்கழகத்தில் பிரச்சனையா, பல்கலைக்கழகத்தை பூட்டாங்களா, இந்த பிரச்சனையா, ரகிங்கா. யாருப்பா? நான் 2ஆம் புள்ளப்பா. நீ யாரு? நான் 3ஆம் புள்ளப்பா. நானா 1ஆம் புள்ள. அட எந்த புள்ளைய பார்த்து டீச்சர் மதிமயங்கி சூப்பர் புள்ளன்றாங்களோ அவங்க போடுற கூத்த பார்த்துப்பீங்க. பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு வைங்க, சில மரங்கள் அசையும், கீழே பங்கு இருக்கும். என்னப்பான்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பம் நடத்துறாங்க. அட பாவிகளா, ஊர்ல இருந்து நீங்க படிச்ச பிள்ளைகளாச்சே, நீங்க தானே ஊர்ல இருந்து வந்தீங்க. கட்பாறைக்கு என்ன வேலை? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நான் 2 கோடி சாக்குல போட்டுட்டு வேப்பங்குளத்துல நடக்கிறேன்னு வைங்களேன், முருகன்ல நடந்துட்டு போறேன். நடந்துட்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? பட்ட பகலா இருந்தாலும் பேங்க்ல போட்டுருங்க, 2 கோடி சாக்குல இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லுவீங்க. கட்பாறை என்பது 2 கோடியா 5 கோடியா? அந்த கட்பாறைக்குள்ள ஒரு ஜீவன் உருவாகி அந்த ஜீவன் உலகத்துக்கே தீர்வு சொன்னா அந்த ஜீவன் பெருமதி வேற வேற. எந்த கட்பாறையில் அது உருவாகும்னு தெரியாது. அதுல உள்ள கணப்பு இதே இல்ல. ஒரு பெண் அதை இதாயிட்டான்னு வைங்க, அவ உசுறு மாறி அவ்வளவு முக்கியம். அந்த கட்பாறையை படிச்சவன் பகிர்ந்து கொடுக்கலாமா? யாரை நம்பி எதுக்கு ஒரு மரத்துக்கடியில் நீ படிச்ச பிள்ளையாச்சே, இதுக்கு இஸ்லாம் சொல்லுது சும்மாவெல்லாம் கொடுக்கறாது. ரோட்ல போற உன்னை கூப்பிட்டா போயிருவீங்களா? உனக்கு அமானிதமா தரப்பட்ட என்ன சொல்றதுக்கு என்ன வேலை அது? அது புரியாத பெண்கள் படிச்சவங்களா அந்த அந்த பங்குல இருந்து அவங்க உம்மா பாப்பா இதுக்காக பல்கலைக்கழகம் அனுப்பினு கேட்ட என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த படிச்ச உனக்கு ஒன்னால காமத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த மெடிக்கல் காலேஜ் போய் ஒரு பொம்பளை புள்ள மேல்மாடில இருந்து பாஞ்சிச்சு கீழே, என்னம்மா நான் படிக்கலாம் ஏறுது, படிப்பெல்லாம் ஏறுது, மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம், ஆனா எங்களால கட்டுப்படுத்த முடியல, கவலை வருது, பாஞ்சு செத்து போச்சு. நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிவி பார்த்திருப்பீங்க நியூஸ்ல, கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு மாணவனும் மாணவியும் 2 பேரும் காதலிச்சுக்கிறாங்க. இந்த பொம்பளை புள்ள சொல்லிட்டு எனக்கு இதுக்கு மேல காதல் பண்ண இயலாது பிரேக் பண்ணிட்டு, இவன் பட்ட பகல்ல ரேஸ் கோர்ஸ், கொழும்புல ரேஸ் கோர்ஸ் கொழும்பு 7 சினமன் கார்டன் ஆக பெரிய இடம். அதுலதான் பெரிய பெரிய அந்த ராயல் காலேஜுக்கு பக்கத்துல முன்னாடி ரொம்ப பெரிய சல்லிக்காரவங்க வாழ்ற இடம். ரேஸ் கோர்ஸ் என்றாலும் நீங்க போய் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும். அதுல போய் உட்கார்ந்து பட்ட பகல வெட்டிட்டு போறானே, நீ படிச்சாலாச்சே. பல்கலைக்கழகத்தில் தெரிவு வரைக்கும் பல்கலைக்கழகத்தில் நுழைஞ்சு உனைய ஒரு பொம்பளை புள்ள வேணாண்டா அதை பொறுத்து போற அளவுக்கு ஒன்னால முடியல, நீ வெட்டிட்டு போற. உன் படிப்பு என்ன மாத்துச்சு? படிப்பு அறிவை மாத்தும். சிந்தனை இந்த மைக்க கண்டுபிடிக்கிறது என்னன்னு வரும், இந்த எப்படி போனை கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுக்கும். காமம் அடக்க சொல்லி கொடுக்காது, கோபம் அடக்க சொல்லி கொடுக்காது, பொறாமப்படாம இருக்க சொல்லி கொடுக்காது. மனுஷன் உள்ள தன்மை. அதனாலதான் இந்த படிப்பு மனுஷனை ஃபுல்லா மாத்துமா இருந்தா அமெரிக்கால உள்ளவன் தான் நல்லவனா நினைப்பான். இங்க சினா கூட அவங்க வேப்ப குளத்துல, அமெரிக்காவில் நியூயார்க்ல சினா கூட, எங்க விபச்சாரம் கூட. எங்கம்மா இங்க யாரும் கிளப்புக்கு போகலமா, அப்படிலாம் தப்பு பண்ணல. அங்க உள்ள பொம்பளை குடிப்பா, கிளப்ல போய் ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வருவா. கிளப் என்றாலே விடுதிடாது, அவங்க எல்லாரும் போவாங்க. படிச்சவன் ஊர்ல விபச்சாரம் குறைஞ்சிச்சா கூடிச்சா? கூடிதான் இருக்குது. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நல்லோம். நாம 4 பொம்பளை புள்ள எட்டி பார்த்ததுக்கே பேசுறோம்னா அங்க விபச்சாரமே நடக்கும். கிளப் வழியில் அவங்களுக்கு சர்வ சாதாரணம், அவங்களுக்கு ரோட்ல இன்னொரு ஆம்பளையோட போறது சாதாரணம். அப்ப இந்த படிப்பால இந்த மனுஷனை புனிதனா மாற்ற முடியல. அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் ஒரு வாப்பா புள்ளைய பாதிக்கப்பட்டா அப்ப தேடுவாரு, என் மகனை எப்படி காதுகாக்கலாம். எல்லா பல்கலைக்கழகத்துக்கு போங்க, அவங்களுக்கு காமத்தை அடக்கிறத பத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கம்மா. இப்ப சொல்றேன் கேளுங்க, நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்துல ஒரு பல்கலைக்கழகம் நீங்க காட்ட மாட்டீங்க மனுஷனை புனிதனா மாத்துறது. உங்க புள்ளைய புனிதனா மாத்தணுமே தவிர அவன் அறிவாளியா வரணும். அறிவாளியா அவன் மோசமானவன் இருந்தா என்ன வேலைமா? அவன் பெரிய அறிவாளி ஆனா ரொம்ப சில்மிஷம் பண்றான்டா என்ன வேலைன்னு கேட்கிறேன். ரொம்ப பெரிய அறிவாளி 4 பேரை கொல்றான்டா என்ன வேலைன்னு கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், இந்த அன்றாதபுரத்தில் கூக்கிராமத்தில் அந்த அன்றாதபுரம் இருக்குது, அதுல இருந்து ஒரு வைத்தியர் நீர்கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறார். அன்றாதபுரத்தில் நான் சில கூக்கிராமம் போயிருக்கிறேன். உண்மையா ஆப்பிரிக்காவுக்கு போனோமா, இன்னைக்கு 10 வருஷத்துக்கு இப்ப ஒரு டெவலப் இருக்கணும்.
ஒரு முஸ்லீம் ஊரு, ரொம்ப தூரம். அப்ப நான் போனா வல்லாஹி நான் வர்றேன், வாகனத்துக்கு பின்னாடி பிள்ளைகள் ஓடி வர்றாங்க. எனக்கு உண்மையா கல்பு பதறிச்சு. அந்த பிள்ளைகள் வாகனம் காணாத மாதிரி அவ்வளவு கிராமங்கள் இருக்குது, கூக்கிராமம். அந்த மாதிரி கூக்கிராமங்கள்லேருந்து ஒரு டாக்டர், அவர் என்ன பண்றாரு, எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகிறது என்பது லேசி இல்லை. அந்த கிராமத்திலேருந்து நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி, இந்த புத்தளம் தாண்டி நீர்கொழும்பு வரும் பாருங்க, அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் வேலைக்கு வர்றாரு. ஒரு பொம்பளை புள்ள வர்றா, அவருக்கு வயிற்றுல பிரச்சனை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பிரைவேட் இல்லமா, கவர்மெண்ட். பொம்பளை புள்ள வந்து வயிற்றுல பிரச்சனைன்றா. அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, இந்த நாள்ல காலையில மேல் மாடி 6ஆம் மாடிக்கு வாங்கிட்டார். இந்த பொம்பளையும் சரியன்ட்டு போயிட்டா. அவங்களுக்கு மகரவஞ்செல்லாம் சட்டம் தெரியாதேமா. அவர் சொன்ன நேரம் வர்றாங்க. அவர் எந்த நோக்கமும் இல்லாம நிஜமா ட்ரீட்மெண்ட் நோக்கத்தில் சொன்னாரோ அல்லது காம நோக்கத்தில் சொன்னாரோ தெரியாது, அன்றைக்கு மாறிட்டு அவன் வந்த அண்டு ட்ரீட்மெண்ட் தொடங்குறேன்னு பேர்ல செய்யறாரு. இந்த பொம்பளைக்கு தெரியுது இது ட்ரீட்மெண்ட் இல்ல, வேற என்னமோ நடக்குதுன்னு அவ கூச்சலிட ஆரம்பிக்கிறான். அவர் சத்தம் போட ஆரம்பிச்ச உடனே இவர் டென்ஷன் ஆகுறாரு. அதை எடுக்கிறார், இதை எடுக்கிறார், வாய் அடைக்க பார்க்கிறான். தெரிஞ்சு போச்சு, அம்பலமாச்சுன்னா மானம் பயிர் மண்டத்துக்கு கலத்தனை ஒன்றும் நடக்குது இல்லை. மேல் மாடியிலிருந்து கீழே போடுறார். போட்டா அவவா குதிச்சு செத்த மாதிரி காட்டிடலாமே, அந்த மாதிரி பிக்சரை போட தள்ளி விடுறாரு. கீழே உழுந்தவ சாவல். உடனே ராகம ஆஸ்பத்திரி, அங்கிருந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. இதுல தீர்ப்பு வந்து 2015-16 முஸ்லீம் ஒரு நீதியரசர் தான் இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொன்னார். ஏன்னா அவர் செத்து போறார். அதுக்கு பிறகு செத்து போன அவங்க குடும்பத்தார் வந்து டவுட் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க, தமிழ் ஃபேமிலி, அவங்க சொல்றாங்க, இது வந்து எங்களுக்கு சந்தேகம், அவ வயிற்றுல பிரச்சனை என்பது உண்மை, அவ மனசுல பிரச்சனை இருக்கல, மேலே இருந்து குதிச்சு சாகுற அளவுக்கு எல்லாம் அவ அந்த மாதிரி அப்படியெல்லாம் போகவே இல்லை. எங்களுக்கு இதுல டவுட் தான். அதோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து இது நிஜமா என்ன ஆச்சு, மேலே இருந்து குதிச்சா என்ன ஆகும், தள்ளி விட்டா என்ன ஆகும், எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கிற முழு ரிப்போர்ட் வந்து பல ஆண்டுகள் ஓடுது. ஒரு முஸ்லீம் நீதியரசர் தான் நீதி வழங்க நிற்கிறாரு. நீர்கொழும்பு மெஜிஸ்ட்ரேட்ல இந்த வழக்கு போகுது. போன உடனே கடைசி தீர்ப்பு ஒரு இது கொலை, இது மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு டாக்டர் கம்பி என்றான். நான் என்ன சொல்ல வரேன், டாக்டர் ஆகலாம், காமத்தை அடக்க இயலுமா? அது சொல்லி கொடுத்திருக்கிறா? இந்த படிப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இருந்தா அமெரிக்காவில் உள்ளவெல்லாம் ஒழுக்கசாலியில் இருப்பான். அவன் ஒழுக்கம் கெட்டவனா நிற்கிறானே, அவனுக்கு தான் வாழ தெரியலையே. அப்படி என்றால் இதையெல்லாம் மாத்திரத்துக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அனுப்பியும் சரி வராது. உலகத்துல எந்த பல்கலைக்கழகம் சரி வராது. இதுக்கு மெஷின் இருக்குதா? தப்பு பண்றவனை போட்டு எடுத்து நல்ல நல்ல மாறிட்டான் மாறு, அப்படி மெஷின் இருக்குதானா? இல்ல. மாடை எடுத்து போட்டா சொசைட்டிஸ் வெளியாகிற மெஷின் இருக்குது, மனுஷனை திருத்துற மெஷின் இல்ல. ஒரே ஒரு அற்புதம், இந்த வேதம். இது இறங்குது பாலைவனத்தில். யாருக்கு? சும்மா உள்ள மனுஷனுக்கு இல்ல, காட்டு மிராண்டி. அரபிய குழப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அரபி உடம்ப குழப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு மோசமா நடப்பாங்க. அவங்கள மனித புனிதரா மாற்ற முடியும் என்று சொன்னால் இட்ஸ் இம்பாசிபிள், அது சாத்தியமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேரம் இடம் தராது. அது நிறைய உங்களுக்கு சொல்லலாம். சுருக்கமா சொன்னா இந்த வேதம் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிக்குது. யார்கிட்ட இறங்க ஆரம்பிக்குது? பெருமாள் களத்தை பிடிச்சு கொல்லுவான்னு சொல்றவங்கள்ட்ட, வெட்டுவான்னு சொல்றவங்கள, வீழ்த்துவான்னு சொல்றவங்கள, அப்படி மோசமா கதைக்கிறவங்கள, பொம்பளைக்கு எந்த மரியாதையும் இல்லாம காரு மாற அடிக்கிறவங்கள, குடியோட வாழ்றவங்கள. குர்ஆன் பேசுது ஒரு இடத்துல அரபிகள் எவ்வளவு குடியோட இருந்தாங்க என்பதுக்கு இந்த ஆயத்து ஆதாரம். வலா தக்ரபு ஸலாத்து வ அன்தும் சுகாரா. அல்லாஹ் சொல்றான், இன்னும் தொழுகிறாங்க மக்கள், ஏப்பா குடிபோதையோட வந்து தொழுகைக்கு வராதீங்கப்பான்றான். குடியோட தொழுகைக்கு வராங்கன்னா தொழுகையாளிகள் இன்னும் குடிக்கிறாங்க, இன்னும் குடி ஹராம் இறங்கல, குடிய விடவே ஏனாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம், அந்த ஆயத்து இறங்கினதுதான் குடம் குடமாக சஹாபாக்கள் கொட்டினாங்க. எந்த அளவுக்கு கொட்டினாங்கண்டா, இன்றைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல வைன் ஸ்டோர் இல்லைண்டா அப்ப கொட்டினதுதான். இன்னைக்கு மிம்பர்ல ஏறி குடிக்க வேணாம் ஆறாம் ஆறாம் என்று சொல்லியா குடிக்காம இருக்கிறீங்க? மற்ற சமுதாயத்தை எட்டி பார்த்தீங்கன்னா 70% 80% குடிச்சாங்கன்னா நாங்க 30% தான் குடிப்போம். எங்கள ஒரு 30 தள்ளுங்க, 70% இந்த சமுதாயத்தில் யாருப்பா புரட்சி செஞ்சது? இவ்வளவு பேர் குடிக்காம இருக்கிறாங்களே. தமிழ் சமூகம் குடிக்கிறாங்க, சிங்கள சமூகம் குடிக்கிறாங்க, எல்லாரும் வைன் ஸ்டோர்ல அடிச்சு பெறல்றாங்க. எங்க காணோம் ஜுப்பாவோட தொப்பியோட போய் வைன் ஸ்டோர்ல ஏன் காணோம்? யாரு செஞ்ச புரட்சி? பல்கலைக்கழகம் போட்டு போட்டு எடுத்துமா? எங்க எல்லா ஊர்லயும் வேப்பக்குளமா இருக்கட்டும், பண்டாரிலையும் இருக்கட்டும், மண்ணால எங்க போங்க, இலங்கையில எங்க போங்க, எங்க ஊர் டவுன்ல ஒரு வைன் ஸ்டோர் காட்டுங்க பாப்போம். எங்க ஊர் டவுன்ல யாரு செஞ்ச புரட்சின்றீங்க? மற்ற ஊர்கள் எல்லாம் வைன் ஸ்டோர் பார்க்க, எங்க ஊர்களை கடக்கிற நேரம் பிரம்மாண்டமான பள்ளிகளை பார்க்கலாம், அல்லாஹ் அக்பர் அந்த சத்தத்தை பார்க்கலாம். இதைத்தான் நீங்க பாப்பீங்க. இது நாங்க செஞ்ச புரட்சியா?
உள்ள பேச்சாளர்கள் மௌலவிமார்கள் வந்து சேர்ந்து போய் இல்லம்மா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத தெரியாது படிக்க தெரியாது, எனக்கு யாரு டீச்சர்னு கேட்டா நான் ஒரு ஆளை காட்டுவேன், இவர்தான் டீச்சர்னு, அவர் தான் டீச்சர்னு. எனக்கு படிச்சு தரத்துக்கு 4 பேர் நிற்பாங்க, உங்களுக்கு 4 பேர் நிற்பாங்க. உலகத்துல டீச்சர் இல்லாத மனிதர் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ். இவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சவருக்கு யார் உங்க டீச்சர்? யார் தம்பி நீ பேசாத, நான் உன் டீச்சர்னு சொல்லல, உன் நான் தானே வாத்தியார், நான் தானே படிச்சு தந்தேன், அப்படி யாருக்கும் சொல்ல இயலாது. என்ன பெரும்பாலும் ஸ்கூல் போவே இல்லை, அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. வாப்பா படிச்சு கொடுத்தா வாப்பா மௌத்து, உம்மா படிச்சு கொடுத்தாங்கன்னா உம்மா மௌத்து, மத்த யாராவது படிச்சு கொடுத்தா அவ்வளவு பேரும் காஃபிர் குடும்பத்துல. அப்ப எப்படி அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், உலகத்தில் எந்த பேராசிரியருக்கும் செய்ய முடியாத புரட்சியை காட்டு மிராண்டித்தனத்தின் உச்ச வடிவத்தில் உள்ள அந்த மனிதர்கள்ட்ட போய் பெருமானார் பேசினார். அவங்க எதை விட்டு கொடுக்கல தெரியுமா? எதையும் விட்டு கொடுக்கிறோம், நாங்க அரபி, எங்களை யாரோடையும் சேர்த்துறாதீங்க, நாங்க அரபி. இன்றைக்கு அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு அது தெரியும், அரபி வேற அஜமி வேற. ஆஜமி ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உரை தெரியுமா உங்களுக்கு? 82 நாட்களுக்கு முன்னாடி மௌத்தாகிறதுக்கு ரசூலுல்லாஹ் மக்களை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு கண்ணு தெரிகிற இடத்து வரைக்கும் மக்கள், அதை தாண்டிய மக்கள். அவ்வளவு பெரிய ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜி, முதலும் இறுதியான ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மக்களே ருக்கூல இதோ ஓதுங்க, சமியல்லாஹு லிமன் இதோ ஓதுங்க, பேசவே இல்லை. கடைசி உரை வரலாற்று முக்கியத்துவம் மிக்க உரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாபுகள், ஹதீஸ் கிதாபுல. என்ன பேசுறாங்க தெரியுமா? மக்களே, அவங்க பிரியாவிடை சொல்ற மாதிரியே இருந்துச்சு, நான் போயிட்டு வாரேன் மறுமையில சந்திப்போம் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த உரையில சொல்றாங்க, முழு அரபிகளையும் பார்த்து சொல்றாங்க, மக்களே அரபி அஜமி வித்தியாசம் இல்லை, இலங்கையில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான், சவுதியில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான், பிரான்ஸ்ல உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான். அரபி அஜமி வித்தியாசம் இல்லை, கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை. மக்களே, என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற, அதே வார்த்தை சொல்றாங்க பெருமாள், சொல்றாங்க என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறாங்க. பிலால் இப்னு ரபாவை ஏத்தி காட்டுறாங்க, ஒட்டுமொத்த அரபிகளும் பார்க்கறாங்க. அபஷி கருப்பு அடிமை அதான் சொல்லுங்கன்றாங்க. உலகத்தில் அவங்க கருப்பர்களா மனுஷனாவே பார்க்கல, விலைக்கு வாங்கி எடுத்துட்டு இந்த மெஷின் மாதிரி வேலை செய்வாங்க, சம்பளம் எல்லாம் இல்லை, நான் தான் விலைக்கு வாங்கினேன், செய்யாது, இது அடிமெண்டா. அடிமெண்டா தெரியுமா? விலைக்கு வாங்கியாச்சு, ஆசா பாசம் இல்லை, உணர்வு இல்லை, நீ வேலை பண்ணிட்டே இரு, நான் உன்னை வாங்கிட்டேன், அதை ஒழிக்க வந்துச்சு இஸ்லாம். அப்படி உள்ள பிலால் இப்னு ரபா கேட்போர் யார் நாதி இல்லைன்னு இருந்தவர் தூக்கி அரத்துல வச்சு அசான் சொல்ல விட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டுமொத்த அரபிகளும் தேய்த்தாங்க, சொன்னாங்க வைன அபதன் அபஷியன், ஒரு கருப்பு அடிமை உங்களுக்கு வந்து ஆட்சி நடத்தினாலும் கட்டுப்படுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். கருப்பரை வேற மாதிரி பார்க்காதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளையர் கருப்பர் இல்லைன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் பாருங்க, அண்மையில கருப்பமை போனவங்க யாராவது இருந்தா கேளுங்க, உங்க ஊர்ல வீட்டுக்கு அல்ல போய் உட்கார்ந்து கேளுங்க. அங்க போனீங்கன்னா கருப்பனை கண்டா நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற. இந்த கிட்டத்தட்ட ஒரு கருப்பனை கொண்டு பெரிய பிரச்சனை நினைச்சு கோவிட் நேரம் பாத்தீங்களா? அமெரிக்கால பாத்திருப்பீங்க. கருப்பனை என்னடா நீங்க படிச்சீங்க, தோல் கலர் உங்களுக்கு தாங்க முடியல, ஊர்வாதம் பேசுறீங்க, வேறவாதம் பேசுறீங்க, இது எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்குது. தீண்டாமை இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்கு இந்தியாவுல. அவன் கீழ் ஜாதியா, அவன் மேல் ஜாதியா, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இதான் பிரச்சனை போயிட்டு இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனை. போற நேரம் ஒரே ஒரு வேதம், இந்த வேதம் வந்து இறங்கிச்சு. என்ன ஆக்கிச்சுன்னு சொல்றதுக்கு இது நேரம் இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க, என்ன ஆக்கிச்சு தெரியுமா? மனுஷனை அதாவது புனிதர்களா மாத்துச்சு. எப்படி புனிதர் நினைக்கிறீங்க நீங்க? வாப்பாவோட உம்மாவோட இறக்கம், மௌத்தாய் 3 நாள் அழுவீங்களா? 4 மாசம் கவலைப்படுவீங்களா? சரிப்பா 4 வருஷம் கவலைப்பட்டீங்களா? ஒரு பேச்சுக்கு 4 மாசம் தான் கவலைப்படணும் கூடுதலா. அதாவது 3 நாளையோட கவலை முடிச்சு. ஒரு பெண் இதாவில் இருக்கிறதுக்கு 4 மாசம் 10 நாள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் கவலை. இதுக்கு பிறகு போய் பாப்பாவை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டா சில பிள்ளைகள் மறந்து போயிடுவாங்க. 1400 வருஷமாச்சு, போட்டோ இல்லை, சிலை இல்லை. யாரு ரொம்ப கேவலம் என்று சொன்னோமோ அவங்க எல்லாம் மனித புனிதரா மாத்தி இன்றைக்கு எங்களை அள வைக்கிறாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா அபூ தஹ்தாவை ரலியல்லாஹு அன்ஹு? நீங்க தோழர்கள் எல்லாம் பார்த்தீங்களா? அவங்க வரலாறு கேட்கிற நேரம் நம்ம கண்கள் தாங்கல, நம்ம நெஞ்சு பதறுது. மனித புனிதர்களாச்சே. ஒரு சஹாபி தண்ணி குடிக்க போற ஜிஹாது களத்துல, ரசூலுல்லாஹ் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் என்றாங்க. எப்பா ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் சகோதரன், கட்டிடத்தை போட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு முஸ்லிம் தோழனுக்கு ஏதாவது கொத்தி கை காயம் பட்ட உனக்கு வழி வழங்கணும், அவன் வீட்டுல ஏதாவது அடுப்பறியாட்டி போய் பாருன்றாங்க. இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்த பிறகு நான் ஒரு பிக்சர் காட்டினே ஆரம்பத்தில், ஜசீரத்துல் அரபு மனிதர்கள் அவங்க உலகத்துக்கே பாடம் படிப்பிச்சு கொடுக்கிற புனிதர்களா மாத்தினாங்க. மனித புனிதர்கள் எங்களை அள வச்சாங்க. எப்படிப்பா எந்த மெஷின்ல போட்டு சேஞ்ச் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? இதுதான் அந்த வேதம். இதை எவனாலும் பண்ண ஏறாது. அவங்க குடியை விட்டுட்டாங்க. ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் இன் மிடில் ஈஸ்ட்,
இப்ப மறுபடி அல்கோல தொடங்கிட்டாங்க. ஆனா உலகத்துக்கு சொல்லேலும் இவ்வளவு பணம் குவிஞ்சாலும் குடிக்க மாட்டா. அப்படி இருந்துச்சு ஒரு காலம். அல்கோல் இல்லைன்னு ஒரு காலம் இருந்துச்சு. உலகத்தில் யாராலும் நிப்பாட்ட முடியாததை பெருமானார் நிப்பாட்டி 1000 வருஷமா அவங்க ஊருக்குள்ள பிரதிபலித்துக் கொண்டிருந்துச்சு. அவங்க மறந்து இருந்தாங்க சாராயத்து. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க. அவங்க கவிதை படிச்ச கல்புகள் குர்ஆனை ஓதி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களத்துல போய் ஒரு தண்ணி என்றாரு, தண்ணி அப்படின்றாரு. அப்ப போய் குறுக்க போக்கல இன்னொரு பக்கத்துல அவர் இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் விழுந்திருக்கிறார். அவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டு விழுந்திருக்கிறார். அவரும் தண்ணி என்றார். இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம தண்ணியை விட்டு கொடுக்கிற நேரங்கள் இருக்குது. ரொம்ப சக்கராத்து நேரம் மாதிரி மௌத்தாகிற நேரம் விட்டு கொடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வந்து ஞாபகம் வந்து, உன் சகோதரனை முற்படுத்தண்டு அங்க போங்கன்றாரு. கையை காட்டுறாரு, அங்கன்றாரு. என் சகோதரன்றாரு. அங்க போற நேரம் அவர் மௌத்து, இங்க வர்ற நேரம் இவர் மௌத்து. இப்படி உலக வரலாறுலே மனிதர்கள் புனிதரானதை பார்க்க இயலாது. அவங்க மாறினாங்க, முழுக்க மாறினாங்க. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த புரட்சியை செஞ்ச ஒரு ஆளை காட்டுங்க, செஞ்ச ஒரு புக்கை காட்டுங்க, செஞ்ச ஒரு விஞ்ஞானியை காட்டுங்க, செஞ்ச ஒரு ஜனாதிபதியை காட்டுங்க. இந்த வேதம் அரபிகளை புனிதர்களாக மாத்துச்சு. அவங்கள்ட்ட போய் பாடம் படிக்கிறதுக்கு நம்மளை உட்கார வச்சுச்சு. சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அஜ்மஈன் அவங்க பெரிய அல்லாஹ் பொருந்து கொண்ட கூட்டமா மாறிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கவனமா நீங்க கேட்க வேண்டிய விஷயம், அவங்கள மாதிரி தர்மவாளிகளை பார்க்கலாம் போச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி சொல்லுவாங்க, மக்களே கொட்டுங்க, பொருளாதாரம் தேவைப்படுவது, அந்த ஜிஹாது பண்ண இதுக்கெல்லாம். அவங்க சொல்றாங்க, எங்க கையில எதுவுமே இருக்காது, சண்டைக்கு போவோம், அங்க போய் எங்களால முடியுமான அளவுக்கு உழைச்சிட்டு கை நிறைய ஈச்ச மரத்தை வந்து கொண்டாந்து கொட்டுவோம். யார சொல்லலாம், இது எங்க பகுதி. அந்த மக்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னா, ஒரு பொடியன் வர்றான், வந்துட்டு யார சொல்ல எங்க வீட்டு மதில கெட்டணும். ஒரு மரம் குறுக்க நிக்குது. அந்த மரம் எனக்கு பாதி அவருக்கு பாதி, சரியா நடுவில் நிக்குது. நம்ம மதில கெட்டி பிரிச்சிடணும். இந்த கெட்டுறதுக்கு அந்த மரம் இடம் கொடுக்குது இல்ல, மரத்தை வெட்டினாதான் நமக்கு கெட்டி முடிக்கலாம். இந்த மரத்தை அவரோட பேசி பார்த்துட்டேன், அந்த ஆள் விட்டு கொடுக்குறாரே இல்லை, அது சரியா நடுவில் வந்து நிக்குது. அவர் விட்டு கொடுத்தாருன்னா எனக்கு கெட்டலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரோட பேசி பார்த்துட்டேன், சமரசம் பண்ண முடியாம இருக்குது. யார சொல்லலாம், நீங்க தான் தீர்வு சொல்லணும். இந்த பொடியன் கேட்கறத பார்த்துட்டு பெருசெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கல, நியாயமா தான் கேட்கிறான். இவன் பயனடையட்டும்னு அவரை கூப்பிட்டு, ஏப்பா அந்த மரத்தை வெட்டுறீங்களேப்பா அப்படின்றார். இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல ஏலான்ட்டார். எவ்வளவு பேசி பார்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ். பெருமானார் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஏப்பா இந்த மரத்தை நீ கொடுத்துட்டேன்னு வை, மரத்தை வெட்டிட்டேன்னு வை, இடையூறு இல்லாம அவர் தாப்பியை கட்டிடுவாரா. அப்படி நடந்தா ஜன்னாவுல உனக்கு ஒரு மரம் கிடைக்கும். நல்ல கவனமா கேளுங்க. இந்த பேச்சுவார்த்தைலாம் பின்னாடி இருந்து ஒரு தோழர் கேட்டுட்டே இருக்கிறார். பின்னாடி மக்கள் இருக்கிறாங்களா, அதுல ஒரு தோழர் கேட்டுட்டே இருக்கிறார். பெருமானார் சொல்றாங்க, இந்த மரத்தை கொடுத்துட்டீங்கப்பா உனக்கு ஜன்னால ஒரு மரம் கிடைச்சிரும். அவரு கேட்டவருக்கு அதுல ஜன்னாவுல மரமெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லைன்னு எழுப்பிட்டாரு. அப்படியா, இந்த பொடியனும் ஆஹா ஆசைப்பட்டது நடக்கலையேன்னு இப்படி நிக்கிறார். அவர் எழுப்பி போயிட்டார். போக்கல பின்னாடி உள்ள தோழர் அபூதாதா நினைக்கிறேன் வந்து சொல்றாரு, யசுல்லா யார சொல்லா, இந்த ஜன்னால ஒரு மரம் கிடைக்க மாட்டீங்களே, அந்த ஆஃபர் இப்ப இருக்குதா முடிஞ்சிச்சா? நீங்க சொன்னீங்களே அவருக்கு அந்த மரத்தை இது பண்ணினா ஜன்னாவுல மரம் கிடைக்கும், அந்த மரத்தை வெட்டினா இந்த பொடியனுக்கு கொடுத்தா இன்னும் இருக்குதா இல்லையான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் இன்னும் இருக்குதுப்பா, அந்த மரத்தை வெட்டி ஒரு இடம் கொடுத்துட்டா ஜன்னாவுல கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, அவர் பின்தொடர்ந்து போறாரு. போயிட்டு தட்டி சொல்றாரு, நான் யாரு தெரியுமா, என் வீட்டுல எங்களுக்கு இப்படி ஒரு தோட்டம் இருக்குது, 400-500 பேரித்த மரத்தோட ஒரு தோட்டம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே தோட்டம்? ஆமா தெரியும் தெரியும். இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன், நீங்க எனக்கு அந்த மரத்தை மட்டும் தான் தரணும், செஞ்சிருவோமா? ஓகே. என்னப்பா இந்த ஒரு மரத்தை கேட்கிற, இந்த தோட்டத்தை செஞ்சுட்டு உன்னை நையாண்டி பண்றியா ஜோக் பண்றியான்னு கேட்கிறாரு. இல்லம்மா நிஜமா தான் சொல்றேன், எனக்கு அந்த மரத்தை தந்துட்டேன்டா உனக்கு அந்த தோட்டத்தை விட்டு தந்துருவேன். அந்த தோட்டத்தை 400-500 பேர் வித்த மரத்தோட எவ்வளவு வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க, தந்துருவேன், எனக்கு இந்த ஒரு மரம் தான் வேணான்ட்டார். அவர் சரியன்ட்டார். என்ன என்ன வாய்ப்பு இது, சரியன்ட்டாரா? அந்த தோட்டத்தை எடுத்துட்டு எனக்கு இந்த மரத்தை தந்துரு. மரத்தை எடுத்துட்டு வந்து சொல்ல யார சொல்ல, மரத்தை வாங்கிட்டேன், நான் மரத்தை வாங்கிட்டேன், நீங்க பொடி எனக்கு நீங்க வெட்டிக்கோங்கம்மா, நீங்க வெட்டி உங்க எடுத்து செய்யுங்க. யார சொல்லலாம், எனக்கு மரம் கிடைக்குமா? பெருமானார் 3 முறை சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், எத்தனை மரங்கள் அபூதாவுக்கு, எத்தனை மரங்கள் ஜன்னாவுல ஜன்னா உத்தரவாதம் கிடைக்குது.
என்ன தர்மம் நினைக்கிறீங்க நீங்க? அந்த சஹாபாக்குடைய கல்புகள் எப்படி மாறி இருந்துச்சுன்னா, அவங்க கேட்டுட்டு இருந்து ஜன்னாட வாய்ப்பை தவற விடவே இல்லை. அவர்கள் தங்களுடைய ரூஹை விட்டார்கள். இந்த உம்மத்துக்காக அவர்கள் பணிபுரிந்ததால் தான் இன்றைக்கு நீங்க முக்காடு போட்டு நாங்கெல்லாம் பள்ளியில இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். இந்த கலிமா சொல்றதுக்கு அவங்க காரணம். அப்படி என்றால் இவ்வளவு பெரிய புரட்சி எப்படி நடந்துச்சு? இன்றைக்கு எங்களை அள வைக்கிறாங்களே, துடிக்க வைக்க என்ன அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளையும் படிக்கிற நேரம் அருமையான வாழ்க்கையாச்சு, அற்புதமான வாழ்க்கையாச்சு என்று நம்ம நினைக்கிற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் நிறைய நீதிமன்றங்கள் கண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்ற ஒன்றுதான், எக்கச்சக்கமான நீதிமன்றம், பெருமானார் நீதிமன்றம் மாதிரி ஒரு நீதிமன்றம் திருக்குர்ஆன் அவங்க கல்வில சங்கமிச்ச பிறகு அவங்க மனித புனிதனா மாறினாங்க. யார உலகம் காட்டு மிராண்டி என்றுச்சோ மனித புனிதனா மாறினாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு பொம்பளை வர்றா. ரசூலுல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் தண்டனை வந்து சாதாரணம் இல்லை, ரொம்ப கடும் பயங்கரமான தண்டனை. அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை அது. என்ன தண்டனை? விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, திருமணத்துக்கு முன்னாடி 100 கசையடி. திருமணம் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணிட்டான்னா ஒரு ஆம்பளையோ பொம்பளை கொல்லலாம், கொண்டு போடுறதா. என்ன விபச்சாரம் வந்து திருமணத்துக்கு பிறகு பண்ணக்கூடாது, அவ்வளோ கண்டிப்பு. இதெல்லாம் ஐரோப்பாவிலாம் சின்ன விஷயம், இந்த தூசிப்பட்டு போற மாதிரி. இன்னொரு ஆம்பளையோட போவாங்க, அவங்களோட போவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவங்க ஹியூமன் ரைட்ஸ் என்று இருக்கிறாங்க. ஆனா இந்த விபச்சாரத்தில் இஸ்லாம் கடுமையா பேசுது. இதுல தெரியும் என்ன கொல்ல போறாங்க. அப்படி தெரிஞ்சா நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜர்படுத்துவாங்க. தப்பு பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, கொலை செய்யுங்க. ரசூலுல்லாஹ் நீதிமன்றம் ஆப்போசிட். ஒரு பொம்பளை வர்றா, யார சொல்லலாம்? நான் காமிதியா பெண், ஜுகைனா குலத்து பெண். நான் தப்பு பண்ணிட்டேன், யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன். பெருமாள் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அந்த அம்மாவை அனுப்புறாங்க. சொல்லி அனுப்புறாங்கம்மா, வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாங்கம்மா, அதை பெத்தெடுத்து வளர்த்துட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்கம்மான்ட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கல்வி பிடிக்கல. யார சொல்லலாம்? தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், எனக்கு தௌபா வேணும். இந்த தௌபா தான் நீங்க எனக்கு ஹத்து நிறைவேற்றுறது, கல் அடிக்கிறது, அதை நிறைவேற்றுங்க. யார சொல்லலாம்டா? இல்லம்மா, குழந்தைய பெத்தெடுத்துட்டு வாங்கம்மான்ட்டாங்க. இந்த அம்மாக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் குழந்தை பெத்தெடுக்க? சுமார் வயிற்றுல புள்ள உண்டாக்கிட்டுனா ஒரு 4 மாசமா இருந்தா கூட 10 மாசம், குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னொரு 8 மாசம் போச்சுன்னு வைங்களேன். அந்த அம்மா குழந்தையோட வருது, மறக்கல, யாரும் போய் பிடிச்சிட்டு வரல. சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மா வந்து திரும்ப சொல்றாங்க, யார சொல்லலாம்? ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்து நிறைவேற்றுங்க. நான் ரொம்ப துரோகம் பண்ணி போட்டேன், ரொம்ப தப்பு பண்ணி போட்டேன். என் ரப்ப பார்க்குற நேரம் நான் தூய்மையா பார்க்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், உணர்வு முந்திட்டு எனக்கு தௌபா வேணும். யார சொல்லலாம்? இது என் பிள்ளையோட வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கன்னா கொள்ளுங்கன்னு அர்த்தம். அந்த அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்மா, இந்த குழந்தைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாமா அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா போனா பால் குடி மறக்க வைக்கிறதுக்கு 2 வருஷம் போகும். 2 வருஷமா பால் கொடுக்கணும். அதெல்லாம் மறக்க விட்டா இந்த பாவமே மறந்து போயிடும். நான் தப்பு பண்ணான்னு கேட்பாங்க, அது என்னத்துக்குப்பா என்னை கொல்லணும்னு கேட்பாங்க. ஆச்சரியமான ஹதீஸ். அந்த அம்மா வர்றாங்க, வித்தியாசமா வர்றாங்க. சின்ன புள்ள கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு அந்த அவங்க மகன் ரொட்டியை சூப்பி வர்றாரு. சஹாபி அறிவிக்கிறார், ஏன் ரொட்டி துண்டை கொடுத்தாங்க தெரியுமா? புள்ள பட்டினியில இல்ல, பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவர் பால் குடியெல்லாம் மறந்து ரொட்டி சாப்பிடுற பருவம் தான் இப்ப. அவரால் இப்ப சாப்பிட ஏழுமன்னு காட்டணும். பெருமானார், இந்த டேர்ன் என்னை திருப்பி அனுப்பக்கூடாது. என் ரப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அவன் போட்ட கோடை நான் மீறிட்டேன், இது ரொம்ப அசிங்கமான செயலில் ஈடுபட்டுட்டேன். எனக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டு நான் தௌபாவில் ஈடுபடணும். என் தௌபா தான் என்னை கொல்லுவது. அந்த அம்மா வந்துட்டு புள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டு கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அது பாட்டுக்கு சூப்பி சப்பி வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், காமிதியா பெண் வந்து சொல்றாங்க, ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், யார ரசூலல்லாஹ், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, துரோகம் செய்த பெண்ணாச்சே, என் ரப்பை சந்திக்கணுமே யார ரசூலல்லாஹ், நான் ரொம்ப அழுக்குப்பட்டு போயிட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்க யார ரசூலல்லாஹ்னு வந்த உடனே பெருமானார் இந்த நேரம் மேலே இருந்து கீழே பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அனுப்பல, குழந்தையை எடுத்து ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னாருடைய மகன் அன்னார் அந்த அன்சாரி கையில கொடுக்குறாங்க, நீங்க புள்ளைய வழங்குன்றாங்க. அந்த அம்மா புள்ளைய பார்க்கறாங்க, புள்ள ஒரு ஆள் கையில ஒப்படைக்கப்படுகிறது. குழி தோண்டப்பட்டு அந்த குழியில அந்த அம்மா வைக்கப்படுறாங்க. கல்ல கையில கொடுத்து சாபாக்கல்ல எரியுங்கன்றாங்க. அந்த அம்மா முகத்தை கொடுத்து நிக்குது. அந்த அம்மாக்கு கல்லெறிகிற நேரம் ரத்தம் பீரிட்டு ஓடுது. ரத்த வெள்ளத்தில் அவங்க மயங்கி உழுவுறாங்க. அந்த அம்மாவுடைய ஜனாசா ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வெச்சி ரசூலுல்லாஹ் தொழுவிக்க பார்க்கிறார். மக்கள் பேசினாங்க, யாருக்கு விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுவிப்பதா? இந்த பெண்ணு விபச்சாரம் செஞ்சவங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை பார்த்து பேசுறீங்க, யாரை பார்த்து பேசுறீங்க? இன்னும் மதீனாவுல இந்த அம்மாவுடைய ஈமானை பிரிச்சு கொடுத்தா 70 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம், அதோட அதிகமானவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். உங்க ஊர்ல 100 கிலோ மூட்டை இருந்தா வீட்டுல எத்தனை பேருக்கு அரிசி பிரிச்சு கொடுக்கலாம்? 1000 கிலோ இருந்தா எத்தனை வீட்டுக்கு பிரிச்சு கொடுப்பீங்க? இந்த மாதிரி கனத்த ஈமானுடைய அம்மா அந்த பெண்
தகலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க. பெருமானார் ஜனாசா தொழுவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித புனிதர்களாக மாற்றி தான் செய்த தப்பை முன்னாடி வந்து ஒப்புக்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் ரூஹை துறந்தவர்களை நீங்கள் மதீனா பக்கத்தில் பார்க்கலாம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்ட சஹாபி. மாயிஸ் ரலியல்லாஹு ரொம்ப அருமையான சஹாபி. ரசூலுல்லாஹ் ரொம்ப இரக்கம் வர்றாரு. புகார்ல வருது, அவர் தப்பு பண்ணிட்டேன்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போங்கம்மா வீட்டுக்கு. வேணாமா மாயிஸ், உனக்கு பைத்தியமானு கேட்கறாங்க, மஞ்சுனூனான்னு கேட்கறாங்க. 4 தடவை ரசூலுல்லாஹ் முகத்தை திரும்புறாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், தப்பு பண்ணிட்டேன், போங்க மாயிஸ், வீட்டுக்கு போங்க, முத்தம் கொடுத்துருப்பீங்க, நிக்காதீங்க போங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வேணும், வீட்டுக்கு அனுப்பு, போங்க தௌபா பண்ணுங்கன்னு சொல்ல அவர் திரும்ப இந்த பக்கம் அர்பா மர்ராத் 4 தடவை ரசூலுல்லாஹ் கதவை அதாவது தலையை திருப்புறாங்க. வந்து 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 நிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, குடிச்சிட்டு வந்து தெரிய கொஞ்சம் பாருங்கன்றாங்க. ஷாபாக்கெல்லாம் மோந்து பார்த்துட்டு யார சொல்ல, குடிச்செல்லாம் இல்லை, குடி போதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஃபைனலா சேர்ந்தீங்களா? நாங்கள் ஆமாம் சேர்ந்துட்டோம்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தப்பு விபச்சாரம் நடந்துட்டு ஹத்தை நிறைவேற்றோம். அவரு குழி தோண்டல, அவரை ஓட விட்டு அடிக்க விட்டாங்க. ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஓடி நில்லுங்க, ஏலாம் அவர் அடி தாங்க, ஏலாம் நிப்பாட்டுங்கன்னு கத்துறான். ஆனா நாங்க அடிச்சோம் யார சொல்லலாம். பெருமாள் கல்வ பாருங்க, இறக்கத்துல கேட்கிறாங்க, நிப்பாட்ட வேண்டியதானே? அவர் நிப்பாட்ட சொல்ற நேரம் நிப்பாட்ட வேண்டியதானே? ஜனாசாவை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாங்க. இதுக்கு பலர்கள் பேசிக்கொள்றாங்க. மாயிஷ் ரலியல்லாஹு வீட்டுக்கு போக சொன்னாங்க தானே ரசூலுல்லாஹ், வீட்டுக்கு போங்கண்டாங்களே, அவரவர் குறைய மறைச்சிருக்கணும் தானே, வெளிப்படுத்தி கேவலம் ஆயிட்டாரு, 4 பேருக்கு சொல்லிட்டாரு. பெருமாள் காது கேட்குது, மக்களை யாரை பத்தி பேசுறீங்க, யாரை பத்தி பேசுறீங்க? இவர் யாரு தெரியுமா? சொர்க்கவாசி என்றாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கவாசி. ஒரு மனிதன் பிழை செய்தால் அவன் பிழையானவன் இல்லை, அவனுக்கு திருந்தி வரலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த திருப்பு முனையை காட்டுது இஸ்லாம், திருந்துற இடத்தை காட்டுது. யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்க வேணாம், அல்லாஹ்வுடைய அன்புல நம்பிக்கை இழக்க வேணாம். அவன்கிட்ட கேளுங்க, இன்னஹுல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் எல்லா யக்ஃபிரு ஸுனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அதனால இந்த வேதம் தான் அப்படிப்பட்ட மனுஷனை உண்டாக்கிச்சு. அவங்க வந்து நின்றாங்க, அல்லாஹ்வை பார்க்கணும்ன்றாங்க, என் ரப்போடு பேசணும்ன்றாங்க, நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் என்ன, அதை நிறைவேற்றுங்கன்றாங்க. மனிதர்கள் புனிதர்களாக மாறினாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த வேதம் உங்களுக்கு வியப்பூட்டுதா இல்லையா? இதுதான் அத்தாட்சி. இந்த வேதத்தை, நான் இந்த வேதத்தை மட்டும் பேசணுமா இருந்தா இது ஒரு கோணம் தான், இது ஒரு கோணம் தான். இது இதுல உள்ள மற்ற கோணங்கள்லாம் நிறைய கோணங்கள் இருக்குது. அத்தாட்சி என்று உரசி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேதத்தை நீங்க அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போங்க, தூக்கி காட்டுங்க, இது செஞ்ச புரட்சியே கலாமுல்லா. எனக்கு எந்த விஞ்ஞானி செஞ்ச ஒரு புக் எழுதினாலும் அவனை கொண்டு வாங்க, இது செஞ்சுச்சான்னு காட்டுங்க. செய்யல. அந்த வேதம் உங்க கண்ணு முன்னாடி நிக்குது. நான் ஃபர்ஸ்ட் உரையை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன், ஒரு அத்தாட்சியை கண்டா சஜதாவுல விழுந்துறணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுறணும். இது மனிதனால் சாத்தியம் இல்லை. 23 ஆண்டுகளில் பெருமானார் செய்த புரட்சி. 0 பேலன்ஸ். எங்களுக்கு தவா செய்யறதுக்கு பள்ளிக்கு சல்லி வேணும், ஃபேன் வாங்கணும், கரண்ட் பில் கட்டணும், நிறைய செலவு. ரசூலுல்லாஹ்வுக்கு 0 பேலன்ஸ். இந்த குர்ஆன் மனிதர்களை மாத்திச்சு. அது 1000 வருடம் பழமையான ரோமபுரி கீழே உழுவுது, சொத்து செல்வம் எல்லாம் வருகுது. களவெடுக்காத மனிதர்கள் அந்த ஊர்ல ஆட்சி நடத்தினாங்க. 1924 வரைக்கும் சாம்ராஜ்யம் நிகழ்த்தினாங்க, சாம்ராஜ்யம். அதனால அப்படிப்பட்ட வியப்பூட்டக்கூடிய ஒரு அத்தாட்சி திருக்குர்ஆன், இதுல முதல் பகுதி. அதனால உங்களுக்கு என்ன சொன்னேன், மனுஷனால சாத்தியம் இல்லாத புரட்சியை திருக்குர்ஆன் செஞ்சிருக்கு. 2வது அடுத்த அத்தாட்சி என்ன, குர்ஆனை கொண்டாந்து வைப்போம், வச்சுட்டோமா உலகத்துல மற்ற புக்கெல்லாம் ஒரு பக்கெட்ல போடுவோம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா, இந்த வேதம் அரபில இருக்குது, மற்றதெல்லாம் அவங்க மொழியில் இருக்குது. நானே 4 புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த 4 புத்தகத்தில் ஏதாவது ஒரு புக்கில், ஏன் புக் கொண்டு நான் எழுதின புக்கு 10 வருஷமாவது இப்போ புக் எழுதி விட்டு ஒரு புக்கை எழுதி காட்டி இதில் 5ஆம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் வல்லாஹி எனக்கு தெரியாது, நான் எழுதினாலும் சுத்தமாக எனக்கு தெரியாது. இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா, இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை நாங்கள் இறக்கினோம், நாங்களே பாதுகாப்பு பண்ணிட்டோம். நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ அடிக்கிறீங்க, அதை கேலரியில் போடுறீங்க, சேவ் பண்ணுறீங்க, பாதுகாக்கிறீங்க. எவ்வளவு பாதுகாக்கிறதுக்கு டெக்னாலஜி இவ்வளவு டெவலப் ஆகியும் சில பேர் அழிஞ்சு போயிடும். உங்க அப்பா அதாவது அப்பா காலத்துல கேமரா இருந்துச்சு, போட்டோ பிடிச்சாங்க. அப்பா காலத்துல எத்தனை பேர் கையில போட்டோ இருக்கு சொல்லுங்க பாப்போம். இல்ல, பாதுகாக்க சொல்லலனா நம்மளால பாதுகாக்க முடியல. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கைப்பிரதி இருக்குதான்னு கேளுங்க, நிறைய புக்கில் காணல.
பாதுகாக்கிறதுக்கு மியூசியம் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு இருக்கே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வேதத்தை பாதுகாக்கிறதுக்கு பெருசா எந்த முயற்சியும் எடுக்கல. மக்களை எழுதுருங்க, நான் போன பிறகு நீங்க மறந்துடக்கூடாது, புக்கா வச்சுக்கோங்க, பிறகு ஓதுங்க அப்படிலாம் சொல்லல. இந்த வேதத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னா நஹனு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நான் மொழிபெயர்க்கிறேன் கேளுங்க. இன்னா நிச்சயமாக நாங்கள், நஹனு நாங்கள், நஸல்னா நாங்க இறக்கினோம். இப்ப எத்தனை நாங்கள் வந்துட்டு? இன்னா நாங்கள், நஹனு நாங்க, நஸல்னா நாங்க இறக்கினோம், வ இன்னா நாங்கள் லஹு லஹாஃபிலூன் அதுக்கு நாங்களே பாதுகாப்புன்றான். எத்தனை நாங்கள்? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க பாதுகாப்போம். 7 மணி நேரம் அழிச்சிரு, 7 மணி நேரம் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அவன் குர்ஆனை பத்த வைக்கிறான், கிழிச்சு போடுறான், குர்ஆனை மிதிக்க பார்க்கறான், குர்ஆனை இதாக்க பார்க்கறான். அதுக்குள்ள உள்ள இந்த ஆன்லைன்ல ஓதுறீங்களே, கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் பார்த்து கேட்டு ஓதுங்க. ஏன்னா அதுக்குள்ள சில இதை நான் ஒரு எடுத்து டவுன்லோட் பண்ணி ஓதினா தப்பு தப்பா எல்லாம் இருக்குது, மாத்தி போட்டு வச்சிருக்கிறான். இதுக்குள்ள நல்ல இதுவும் ஓதலாம். குர்ஆன் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சனால டக்குனு பிடிச்சிட்டோம், மாத்திட்டாண்டு. இந்த மாதிரி எல்லாத்திலையும் மாத்த பார்க்கறான், பிச்சு வீசுறான், குர்ஆனை இல்லாமலாக்க பார்க்கறான். உங்க மண்ணா இந்த ஊர்ல எத்தனை பிள்ளைகள் ஹாஃபில், எத்தனை பிள்ளைகள் மதரசா ஹிஃபுல் பண்ணிக்கிறாங்க, குர்ஆனை பாடமாக்கினாங்க. நிறைய மிம்பர்ல ஏறி ஹிஃபுல் பண்ணுங்கன்றாங்களா? ஏன் நம்ம புள்ள ஹிஃபுலா ஹாஃபில் ஆக்கணும்? ஏன் நம்ம புள்ள பாடமாக்கணும்? குர்ஆன் தான் போன்ல இருக்குது, குர்ஆன் தான் அங்கேயே இருக்குது, ஏன் பாடமாக்கணும்? இந்த செட்டப்பை மனுஷன் செஞ்சிருந்தா இது எப்பயோ முடிஞ்சிருக்கு. அரபு நாட்டில் உள்ளவங்க அரபில பாடமாக்கினா பரவாயில்ல, தமிழ்ல எழுதின புக்கை நம்மளால பாடமாக்க முடியல. இந்த பெரிய கித்தாபை மொழியே தெரியாம சின்ன சின்ன மதலைகள் தன் கல்புல சுமக்குதுண்டா, இது யாரு செஞ்ச புரட்சி? அமெரிக்கா உள்ள ஆங்கிலம் பேசுறவன் அரபில ஓதுறான், மாலிக் யௌமிதீன்டா திக்கினா ஈயாக்கனாபுது வையாக்கரஸ்னு சின்னவன் சொல்றான். உனக்கு அரபிக்கு என்ன சம்பந்தம்? அரபே தெரியாது. இந்த புரட்சியை செஞ்ச இன்னொரு புக்கு கொண்டு வாங்க. 1 கோடி புக் ஒரு பக்கத்தில் வைக்கிறேன். ஜெர்மன் லைப்ரரியில 2 கோடி 38 லட்சம் புக் இருக்குது. அந்த 50 புக்கையும் போடுவோம், திருக்குர்ஆனை மட்டும் நிப்பாட்டுவோம். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போமா? உலகத்துல ஒரு புத்தகம் கூட தாக்கு பிடிக்காது. இது எவ்வளவு பெரிய வியப்பூட்டுதல் அந்த அத்தாட்சி. அது வந்து நின்றா அது மன்னார்ல வேப்ப குளத்திலையும் பாடமானவங்க இருக்கிறாங்களா, மொசலிலையும் இருக்கிறாங்களா, பண்டாரவளியிலும் இருக்கிறாங்களா, புத்தளத்திலும் இருக்கிறாங்களா, ஏன் மெதவத்திலும் இருக்கிறாங்களா, அந்த சிங்கள கிராமத்தோட கொஞ்சம் முஸ்லீம் இருக்கிறாங்க அங்கேயே நிற்கிறாங்களா? குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா பாடமா, ஒட்டுமொத்த குர்ஆனும் பாடமா? எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எழுதின புக்கு முழுக்க மனப்பாடமாக்கிற 4 பேரை காட்டுங்க. அதுல பிள்ளைய சொல்ல போகிற திருத்துறவன் காட்டுங்க. எந்த விஞ்ஞான புக், எந்த எழுத்து ரீதியான புக், யாரு பாடம்? அப்படி இல்லவே இல்லைண்டா இதை பாதுகாக்கிற ஸ்டைல பாத்தீங்களா? அல்ல இப்படி சொல்லல, நானும் நஸல் நஸிக்கிற வைனா லஹு லஹாஃபிலூன், நானும் தேவல நஸல் நஸிக்கிற, நாங்க தான் குர்ஆனை இறக்கினோம், லஹாஃபிலூன் அதை பாதுகாப்போம்னா முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லி இன்னா நஹனு நஸல்னா ஸிக்ர, நாங்க இறக்கினோம், நாங்க பாதுகாப்புன்றான். 7 மணி நேரம் காட்டுக்கு பார்ப்போம். 1400 வருஷமா வீட்டில் உள்ள கரண்ட் பில்லை காணல, தண்ணி பில்லை காணல, டீட காணல, எதெல்லாம் தொலைக்கிறோம். இன்றைக்கு சேவ் பண்ற கம்ப்யூட்டர் இருக்குது, இதை அடிச்சு வச்சா யூடியூப்ல போட்டா சேவ்ல நிற்கும். அதுவே அடிஞ்சு போகுது, அதுவே கரப்ட் ஆகுது, சில நாள்ல டவுன்லோட் ஆகாது. பழசாயிட்டான், அது வேர்ஷன் மாறிட்டான். 1400 வருடமா எழுத தெரியாத ஒரு கூட்டம் பெருமானார் சொல்ல கேட்டு மனப்பாடமாக்கி வாழையடி வாழையாக இன்றைக்கு வரைக்கும் ஓதுறோமே, இன்றைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து மாறாம இந்த அற்புதத்தை நிகழ்த்தினது மெஷினா, கம்ப்யூட்டரா, பேஸ்புக்கா, யூடியூபா? எந்த அறிஞர்? இஸ்லாம் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான். இந்த அத்தாட்சி நான் சொல்லிட்டேன், வியப்பூட்டும் அத்தாட்சி உங்க கண்ணு முன்னாடி காட்டப்பட்டா மூசா நபி பக்கத்தில் உள்ள மந்திரவாதிகள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, ஃபிரௌன் கொல்லுவான்னு சொல்ற நேரம் ஃபக்லி அதாவது என்ன பண்ணி இன்னமா தக்வி ஆதிகள் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்துக்கு நீ என்னென்ன தீர்வு சொல்லுவ? மறுமையில பாப்பண்டா நாங்களே. அடுத்த நிமிஷம் ஈமான் வந்த உடனே மாறினாங்களே. அதனால அன்பான தாய்மார்களே, இது அப்படிப்பட்ட வேதம். நீங்க எனக்கு சொல்லணும், இந்த வேதத்தை பாதுகாத்தவர் யாரு? யாரு பாதுகாத்தா? பேர் சொல்லுங்க எனக்கு. மன்னார்ல பாதுகாக்கிறது ஃபௌபி மௌலவி, அங்க முஸ்லிம்ல பாதுகாக்கிறது சஃப்ராஸ், இப்படியா? இப்படி நீங்க சொல்ல இல்ல, யாரும் பாதுகாக்கல. நாங்க ஒன்னும் பண்ணல. பெருமானார் கிதாப் அடிச்சு புக்கா வைக்கல. அபூபக்கர் உமர் தான் டிஸ்கஸ் பண்றாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை நாங்க செய்யலாமா? அப்பதான் புக் எழுதுறாங்க, கிதாப் ஆக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது, பெருமானார் செய்யலையே, அதை நாம செஞ்சிடலாமா?
கிதாப் ஆக்கினாலும் இல்லாட்டியும் அண்டல இருந்து மனசுல சுமந்து இருக்கிறவங்க மனசுல தான் சுமக்கிறாங்க. கிதாப் இருந்தாலும் இல்லாட்டியும் குர்ஆன் கல்புல இருக்குது. அந்த கல்புல உள்ள குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் இதை இன்டர்நெட்ல அழிக்கவும் இயலாது, இந்த அம்புட்டையும் பத்த வச்சு போட்டு அழிக்கவும் இயலாது. இப்படி ஒரு கிதாபை பார்க்க மாட்டீங்க. இப்ப சொல்லுங்க, உலகத்துல எல்லா அதிசயத்தையும் கொண்டாந்து வச்சு இந்த அதிசயத்தை வச்சா அந்த அதிசயம் பக்கம் நிக்குமா? இத மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க இயலாது. இதுதான் என்ன அதிசயம்? இதுக்கு பேர் குர்ஆன். அதுக்குள்ள உள்ள என்ன இருக்குது? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சை பார்க்கணுமா? அவன் பேச்சை கேட்கணுமா? உங்க புள்ள பேச்சு கேட்கறீங்க, கணவன் பேச்சு கேட்டீங்க, கணவன் மனைவி பேச்சு, அல்லாஹ் பேச்சை கேட்கணுமா? இந்த அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு தான் குர்ஆன் என்றோம். கலாமுல்லாஹ். அதை ஓதுற நேரம் எங்களுக்குள்ள கல்புக்குள்ள அப்படி ஒரு ஈர்ப்பு வரும். நீங்க அதை புரிஞ்சிட்டீங்கன்னா அழுக வரும், ஒரு உணர்வு வரும். சுப்ஹானல்லாஹ், அருமையான வரிகள் நம்மளை ஆட்டி போட வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதம் நமக்கு முன்னாடி இருக்குது. இந்த அத்தாட்சி போதுமா போதாதா? சரி, இதே வேதத்தை எடுத்து இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம். எல்லா புக்கோடையும் டெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னொரு டெஸ்டிங் நடத்த போறோம். உலகத்தில் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டாச்சு. நிறைய புக் இருக்குது, கவிதை புக் இருக்குது, கதை புக் இருக்குது, ரொம்ப அற்புதமான நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள்ல எந்த புக்கு உலகம் எங்கும் எல்லா நேரமும் வாசிக்கப்படுற புக்கு? யாராவது எழுதின புத்தகத்தை எல்லா நாளும் எல்லா ஊரும் வாசிக்குதான்னு பார்த்தீங்கன்னா அவன் மொழியில இருந்தா வாசிப்பான், இங்கிலீஷ்ல இருந்தா கொஞ்சம் வாசிப்பான். எல்லாரும் கையில போன்ல ஏதாவது இந்த போன் இருக்கு பாருங்க, இதுல ஒரு ஏதாவது டெக்னாலஜி செட் பண்ணி இத குர்ஆன் ஓதுறவன் எத்தனை பேர் கணக்கி போட்டு பார்த்தா உலகத்தில் இப்ப இந்த கிதாப் ஓதப்பட்டு தான் இருக்கு. வேற எந்த புக்கு வாசிச்சாலும் இல்லாட்டியும் ரமலான்ல நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில எல்லா ஊர்லயும் ஓதுவாங்க. உலகம் எங்க ஓதுவாங்க? ஒரு மாத காலமா ஃபுல்லா ஓதினோம். இப்படி உலகத்தில் ஒரு புக்கு எங்கேயாவது வாசிக்கப்படுறது நீங்க பார்த்திருக்கீங்களா? சேலஞ்ச் வச்சா ஆக கூட மக்கள் வாசித்த புக்கு திரும்ப திரும்ப ஒரு தடவை முடிஞ்சா மறுதடவை, மறுதடவை முடிஞ்சா மறுதடவை, மறுதடவை முடிஞ்சா மறுதடவை, இப்படி ஓதப்படுற புத்தகம் உலகத்தில் ஒரு புக் எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த வேதம் நமக்கு மிக அற்புதமான முறையில் உணர்வூட்டுது. எல்லா வகையிலும் இது அத்தாட்சி, எல்லா வகையிலும் அது முன்னாடி நிப்பாட்டி இப்ப கேட்கிறான்ல, இது நாங்க இறக்கினோமா? யாரு எங்கள்கிட்ட இருந்து வந்தா இருக்கிற மாதிரி இருக்குதா? இதுல இன்னும் பல அத்தாட்சிகள் இருக்கு. மொழி சுப்ஹானல்லாஹ், அது பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. இது அவ்வளவு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. கடைசியாக குர்ஆன்ல என்ன, குர்ஆன்ல மட்டும் பார்த்துட்டோம்னா ஒவ்வொன்றா அத்தாட்சி எடுக்கலாம். அதுல மொழி அத்தாட்சி, அதுல வரலாறு அத்தாட்சி, அதுக்குள்ள உள்ள மெசேஜ் அத்தாட்சி, அதுகளுக்கெல்லாம் நான் போகவில்லை. இறுதியாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது குர்ஆன் வியப்பூட்டும் அத்தாட்சி என்பதை உங்களுக்கு மத்தியில் நீங்க புரியுற மாதிரி என்னால் முடியுமான அளவுக்கு நான் பதிவு செஞ்சேன். அதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொன்று நமக்கு சொல்லித் தர்றான். என்ன சொல்லித் தர்றான்னா ஜிக்ர். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காற்றை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத். இந்த காற்று ஒரு பெரிய நிஅமத். இந்த காத்தால நிறைய நடக்குது. போன தடவை நான் மன்னாருக்கு வர்ற நேரம் ஷஃப்ராஸ் மௌலவி எனக்கு சொன்னாரு, ஜக்கெட் கொண்டு வாங்க அப்படின்றாரு. நூறலியா மாதிரி கூதல்ன்றார். நான் சிரிச்சேன். மன்னார் நூறலி ஆயிட்டா நான் சிரிச்சேன். நான் பேசுற நேரத்தில் வைஃப் பக்கத்தில் ஜக்கெட் கொண்டு வாங்க, நான் பேசுறது அவருக்கு விளங்கிட்டு என்னன்னு கேட்டா, இல்ல நூறலியா மாதிரி கூதலா அவர் ஜக்கெட் கொண்டு வர சொல்றாரு அப்படின்னு. அவன் நிஜமா தந்துட்டா. நான் எடுக்கிற ஐடியாவில் இருக்கல, அது என்ன கூதல் அதை பார்த்துருவோமேன்ட்டு. அங்கெல்லாம் அவ்வளவு பெரிய கூதல் வருமாண்டு வந்து இறங்கின வல்லாஹி கூதல் தெரிஞ்சிச்சு. என்ன கூதல் சுப்ஹானல்லாஹ். அந்த உளுந்து வெடி அவ்வளவு கூதல் வாகனத்துக்கு போட்டு வர்றோம். அப்பயும் கடை நடக்குது. 3:30 மணி 4 மணிக்கு வர்றோம். அங்கிட்டு திருவிழ கடுமையான கூதல். இங்க வந்து தண்ணியை பிடிச்சா கூதல் ஆகுது. என் ஃபர்ஸ்ட் அனுபவம் இங்கே இவ்வளவு நூறலியா மாதிரி கூதல் வருது. இப்ப வந்து பார்த்தா காத்தடிக்குது. இது ஒவ்வொன்றுமே அத்தாட்சி தான். இல்லாடு அந்த கூதல் இருந்தாலும் அந்த விளைச்சல் வரும். இந்த காத்து அதுக்கு ஒரு காரணம். இந்த எல்லா சுழற்சிக்கு அதுக்கு காரணமே இது. ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் இதெல்லாம் ஏற்படுத்துறது தெரியுமா? ஓ சூப்பரா இருக்கேன்னு மட்டும் சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இந்த ஜிக்ர் சொல்லணும். இந்த வியப்பூட்டும் அத்தாட்சிகள் அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஒவ்வொன்றையும் பார்த்து, இந்த தென்னை மரம் இருக்குது, ஒரு தெம்பிளி வருது, சுப்ஹானல்லாஹ் எங்களால செய்யவே இயலாது, எங்களால பண்ணவே இயலாது. ஆகப்பெரிய அத்தாட்சிகளை அல்லாஹ் முன்னாடி வச்சான். அதாவது ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் சொல்றான், ஆல இம்ரான்ல மூமின்களை, அதாவது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்ல் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லில் அல்பாப். வானம் பூமி படைச்சதுல இரவு பகல் மாறி மாறி வர்றதுல
அத்தாட்சிகள் இருக்கிறது, அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்குது. சும்மா கும்பிட்ட மாதிரி இருந்தா அத்தாட்சி இருக்காதான், கவனமா பார்த்தா அத்தாட்சி இருக்குமா. ஆயாத்தில் இவுலில் அல்பாப், அல்பாப் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்குதுப்பா, கவனமா பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன். அன்பு சகோதரிகளே, பரவாயில்ல, நீங்க பேசுங்க, கதைங்கெல்லாம் செய்யுங்க. இந்த பிஸ்கட் கொடுக்குற நேரம் சந்தோஷம் தான், மாஷா அல்லாஹ். பிஸ்கட் எடுத்து தீல முக்கி குடிக்கலாம். ஆனா இதை இந்த மார்க் உபன்யாசத்தில் ஈடுபடுற நேரம் ஆம்பளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆம்பளைகளுக்கு அந்த ஒழுக்கம் தெரியும். பள்ளிவாசலில் வந்து பேச மாட்டாங்க. பள்ளிவாசலில் வந்து என்னன்னு அர்த்தம் எங்கே போனீங்களா பேச மாட்டாங்க. ஆம்பளை வந்து ஆம்பளமா அப்படி நிற்பாங்க. நான் ஆம்பளை சுட்டி ஆம்பளையை பாராட்டல, அவங்களுக்கு வழக்கம், அவங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளை பேசினா கூட பேச வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜும்மால அந்த ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டாச்சு. கொஞ்சம் நெஞ்சம் தூங்குவாங்க, அதான் திருத்த வேண்டியிருக்குது. ஆம்பளைட்டு பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா பொம்பளையில நான் நிறைய சபைகளை பார்த்திருக்கிறேன். சைத்தான் உங்கள்கிட்ட நிறைய வந்துருவான். வந்தா போனீங்களா, அவங்க வீட்டுக்கு போனீங்களா, சோமில தெரியுமா, திரும்பி திரும்பி எல்லாம் பேசுவீங்க. அதனாலமா நான் உண்மையா கஷ்டமா தான் பேசுறேன். வல்லாஹி சொல்றேன், நான் உரையை வந்து நோமலா செய்யவே இல்லை, நான் எடுத்து தான் பேசுறேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நீங்க பேசுறத கவனிக்கிற நேரத்தில் சலசலப்பு வரும். ஆனா நீங்க கேட்கணும், 4 பொம்பளை நல்லா கேட்கறாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் செய்யக்கூடாது என்பதுக்கு தான் நான் நின்று பேசுறேன். அதனால என்ன கால தொங்க போட்டே வல்லாஹி பயானம் தான் தொடர்ந்து இந்த பஸ்ல கால தொங்க போட்டு இந்த அளவுக்கு வீங்கிருந்துச்சு. வைஃப் காலையில இருந்து கோல் போட்டு கேட்கிறா, கால் வீக்கம் கம்மி ஆயிட்டான்னு கேட்கிறா. நான் நிக்கிறது என்பது உங்களுக்கு நின்று பேசினாதான் நல்ல பேசுறேன், இல்ல சேர் போட்டு தான் பேசுவேன். வல்லாஹி என் கால் வீங்கி இருக்கு, இப்போ கொஞ்சம் கம்மி. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா புரியணும். அது நான் உங்களுக்கு திட்டல, ஆனால் இது பேசுற சபை இல்லமா, இது அல்லாஹ்வுடைய புனிதமான ஆலயம். நீங்க வெளியில சேர் போட்டு இருந்தா பேசுறது வேற. இந்த ஆலயத்துக்கு ஒரு சங்க மரியாதை இருக்குது. சின்ன பிள்ளைகள் ஆடு விடுறாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி விட்டாங்க. ஆனா பெரிய நீங்க புரிஞ்சவங்க இங்க வந்து தட்டி பேசக்கூடாது. பேசிட்டே இருக்க போல அது நல்ல கேட்கிற 4 பேர் எனக்கு வழங்குது, கவர்ந்து கேட்கறீங்க, கூர்ந்து கேட்கறீங்க. ஆனா இன்னொரு 10 பேர் என்ன பண்றீங்கன்னா அதையும் இதாக்குற மாதிரி பேசுறீங்க. ஏன் உரை முடியுது, ஆனால் இன்னொரு உரைக்கு அது நடக்கக்கூடாது. இது அதாவது நீங்க வந்திருக்கிறீங்க, அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை திறந்து தாங்கன்னு கேட்க வந்திருக்கிறீங்க. இதுக்குள்ள பேசினா ரஹ்மத் வராதுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால அதோடைய ஒழுக்கத்தை பேணி, அடக்கத்தை பேணி, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நினைக்காதீங்கம்மா. இது அல்லாஹ்வுடைய ஆலயம், நம்ம உயிரை விட மேல மதிக்கிற இடம், இது புனிதமான ஆலயம், தொழுகிற இடம். அந்த ஒழுக்கத்தை இன்ஷா அல்லாஹ் ஃபௌமி மௌலி நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும். அடுத்தடுத்ததுல பெண்கள் பயான்ல கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா அது சொன்னாதான் ஒழுக்கம் வரும். சரி, அது மேல ஒரு கோவம் நீங்க வழங்கிச்சா, அதுல எந்த இதுவும் இல்லை, விளங்காததுனால தான் நீங்க அப்படி இருக்கிறீங்க. நீங்க நல்ல மக்கள், அன்பான மக்கள், ரொம்ப அன்பா உபசரிக்கிறீங்க. தெரியாத சில இதுகள் இருக்கிறனால சுட்டி காட்டினேன் வழங்கிச்சா. சரி, அது போக இப்ப இந்த அத்தாட்சிகளை பொறுத்தளவுலமா இது எந்த நாளும் நம்ம பார்க்கிற நேரத்தில் நமக்குள்ள ஜிக்ர் வரணும். அல்லாஹ் சொல்றான், எப்படி ஜிக்ர் பண்ணுவாங்களா ரப்பனா, அவங்க சொல்லுவாங்களாம், அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், நின்றுட்டே ஜிக்ர் பண்ணுவாங்களாம். அதாவது அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதா, உட்கார்ந்துருவாங்களாம், உட்கார்ந்து ஜிக்ர் பண்ணுவாங்களாம். வாலா ஜுனூபியும், இப்படி சாஞ்சு ஜிக்ர் பண்ணுவாங்களாம். எப்படி ஜிக்ர் பண்ணுவாங்களாம், வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டுச்சு அதெல்லாம் யோசிப்பாங்களா. ஆகா, இவ்வளவு பிரம்மாண்டமான வானம், இப்படிப்பட்ட பூமி, இப்படிப்பட்ட கடல். கடைசியில் சொல்லுவாங்களா, ரப்பனா, என்னுடைய ரப்பே, மா ஹலக்த ஆகா பாத்திலா, இறைவா நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை இறைவா, சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் இறைவா, ஃபகினா அஸாபன்னார் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துறேன்னு கேட்பாங்களா. அன்பு தாய்மார்களே, அதனால இதையும் சொன்னாதான் இந்த உரை கம்ப்ளீட்டான உரையா இருக்கு. அதனால சொல்றேன், உங்க கையில ரத்தம் வந்துட்டா ரத்தத்தை பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். ஏன் தெரியுமா, இந்த ரத்தம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிரும், ரத்தம் போயிரும், அப்ப கேட்பாங்க பி பாசிட்டிவ் இருக்குதா, அந்த ரத்தத்தை கொண்டு வாங்க. பிளட் பேங்க் இருக்குது, ரத்த வங்கி, அந்த வங்கியில போய் பார்ப்பாங்க. 4 பேர் கொடுத்திருந்தா அந்த ரத்தம், ஏன்னா ரத்தம் வந்து ரொம்ப டிமாண்ட். எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, ரத்தம் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, கொடுக்கறதெல்லாம் சேவ் பண்றாங்க. சல்லியை போட்ட எப்படி பேங்க்ல இது பண்றாங்களோ ரத்தத்தை எடுத்து வைப்பாங்க. இன்னொரு ஆளுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சா உடனே எடுத்து ரத்தத்தை ஏத்திடுவாங்க. உடம்புல ரத்தம் போய்த்திருப்பா, அவசரமா ரத்தத்தை ஏத்து, ஒரு ஆள் கொடுக்க ஒரு ஆளுக்கு ஏத்துறாங்க. நீங்க யோசிப்பீங்க, இந்த ரத்தத்தை செஞ்சா புடிச்சு, இந்த ரத்தத்தை செஞ்சா முடிஞ்சு தானுமா, ஏன் இன்னொரு ஆள்கிட்ட ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை ஏத்தணும், ஏன் இன்னொரு ஆள்கிட்ட கிட்னி எடுத்து கிட்னியை மாத்தணும்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் நம்ம கையில மொபைல் போன் வச்சிருக்கிறோம், ரோபோக்களை கண்டுட்டோம், நிறைய புரட்சி பண்ணிட்டாங்க உலகத்தில். எந்த அளவுக்குன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் எதிர்காலத்தில் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் இந்த உங்க ஊர்ல இருக்காதுன்னு நினைக்கிற ஏடிஎம், டவுன்ல போன ஏடிஎம் மிஷின் இங்க இல்லையா, அங்க டவுன்ல இருக்க ஏடிஎம், இது ஒரு ரோபோ தான். அந்த ரோபோ எப்படிப்பட்ட ரோபோ, கார்டை போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் சல்லியை தரும், எண்ணி தரும்,
உங்க அக்கவுண்ட்ல இருந்து குறைச்சி அந்த சளியை குறைச்சிரும். இப்போ ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்கம்மா, நீங்க பேசினா அது பேசும். அந்த ரோபோட்டை போய் நான் வேப்பக்குளம் போகணும்னா அது எனக்கு காட்டும், மெப்ப காட்டும், என்ன எவ்வளவு தூரம் என்று சொல்லும், இதுல போனா எவ்வளவு நேரம் என்று சொல்லும். அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, ஏஐ. இதெல்லாம் நீங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2-3 ஆண்டுகள்ல பார்க்க போறீங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாங்க பேசுறது புரியுற மாதிரி அந்த ரோபோஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதுல இவ்வளவெல்லாம் கண்டுபிடிக்கிறவனுக்கு நம்ம சந்திர மண்டலத்துக்கு போனா பரவாயில்லமா, ரொம்ப தூரத்தில் உள்ள கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்பி கேமரா அனுப்பி அதெல்லாம் வீடியோ பண்ணிட்டு அப்படியே திரும்ப ராக்கெட்ல வர்றாங்க. நம்ம பக்கத்தில் வீடியோ பண்ணல, மனிதனால போக முடியாத இடத்துக்கெல்லாம் ஆள் அனுப்பி, அதாவது ராக்கெட்ல வீடியோ அனுப்பி எடுக்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு இவ்வளவெல்லாம் டெவலப் ஆன உடனே என்ன ஆச்சு, மனுஷனுக்குள்ள என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த எடுத்து வெட்டி ரத்தம் வருது பாருங்க, இந்த ரத்த துளியை கொண்டு போய் கொடுங்க, உலகத்தில் யார்ட்டையாவது கொடுத்து செஞ்சு தரலாமான்னு கேளுங்க. செஞ்சு தரலாமான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இப்படி நெசிக்கினா அமெரிக்காவுக்கு பேசலாம், இப்படி பண்ணினா போட்டோ அனுப்பலாம், ஃபேஸ்புக்ல செக் பண்ணலாம், வீடியோல பேசலாம்னு சொல்றாங்களே, இந்த ரத்த துளியை கொண்டு போய் கையில கொடுத்துட்டு இதை செஞ்சு தர விஞ்ஞானி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உலகத்தில் பூமி கடியில ஒரு பெரிய ஒரு 26 சதுரப்பரப்பு கிலோமீட்டர்ல ஜெனீவாட போர்டர் கடியில 26 சதுரப்பரப்பு கிலோமீட்டர்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய லேப் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆய்வு கூடம் உண்டு. எங்க? பூமிக்கு அடியில. பூமிக்கு அடியில செய்யப்பட்ட அந்த ஆய்வு கூடத்துல எக்கச்சக்கமான பூமிக்கு மேல செய்யறாது எல்லா ஆய்வையும் பண்றாங்க, பண்ணி பார்க்கறாங்க. அதுல மேல செய்யறது கீழே செய்வாங்க. இவ்வளவு வளர்ந்துட்டு இந்த ரத்த துளியை கொண்டு போய் கையில கொடுத்துட்டு ஒரு விஞ்ஞானி கையில கொடுத்துட்டு 7 மணி செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்தில் ஒரு விஞ்ஞானியால செய்யலாது, ஒன்னால செய்யலாது. அல்லாஹ் ஒரு குழந்தைக்குள்ள கொடுக்கிற ரத்தம் அது உள்ளக்குள்ள இருந்தா ஓடுமா, வெளியே வந்தா நிக்குமா. உள்ளக்குள்ள நின்றுட்டு என்ன ஆயிரும் நினைக்கிறீங்க? கல்லா போயிருவோம். நம்ம சாப்பாடுல எல்லாமே அதான் கடத்துது. இதை பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொன்னோமா, இதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா, அல்லாஹ் அக்பர்னு சொன்னோமா, இது எல்லாம் அல்லாஹ் ஏன் இந்த அத்தாட்சிகளை காட்டுறானா, எங்க நாக்குல சிக்கர் வந்துட்டே இருக்கணும். ஒரு பெண்ணை பார்க்கிறேன், அந்த பெண்ணிட்ட உள்ள பெரிய அத்தாட்சி என்ன, ஆகப்பெரிய அதிசயம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு இளைஞன் இருக்கிறான்னு வைங்க, அவன் வயசு 20, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற 20 வயசு. இந்த 2 பேரை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 2 பேரும் துள்ளுவாங்க, குதிப்பாங்க, இளமை அந்த மாதிரி பருவம். அந்த பருவத்தில் ஒரு இளைஞன், அவனுக்கு மலை ஜலம் போகும், வேர்வை போகும், இதெல்லாம் போகும். ஒரு யுவதி கல்யாணம் முடிச்சுட்டா, தாய் ஆயிட்டான்னு வைங்க, என்ன ஆயிரும்? அவக்குள்ள டிஃபரெண்ட் நீங்க பாப்பீங்க. இந்த உலகத்தில் ஒரு உணவு உருவாக்கப்படுவது தாய்ப்பால். இந்த தாய்ப்பாலை பொறுத்தளவுல குழந்தை அழுவ ஆக்சிடோசின் என்ற ஒரு இது இருக்கு, சுரப்பிடும். சுரப்ப போக்கல இந்த உம்மா இதுவரைக்கும் அந்த புள்ளைக்கு வாயால சாப்பிடல, வயிறால தான் சாப்பிடுச்சு. அந்த குழந்தைக்கு இதுவரைக்கும் வாயால சாப்பிட்டு பழக்கம் இல்லை. தொப்புளை எடுத்து வெட்டி விட்டுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. உம்மா வேற புள்ள வேற, 2ஆ போட்டுருவாங்க. உம்மா வேற புள்ள வேறன்னு ஆயிரும். அப்படி 2ஆ போட்டுட்டாங்களா, அந்த புள்ளைக்கு ஃபர்ஸ்டா வாயால சாப்பிடணும். என்ன அற்புதம்! இந்த உலகத்தில் எதனாலே சாப்பிடலாது. வாயால சாப்பிடணும்டா, நீங்க கொடுக்கிற பிஸ்கட் கொடுத்தா புள்ள மௌத்தா போயிரும், சோறை கொடுத்தா புள்ள மௌத்தாயிரும். ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு துளி தண்ணி தேவையில்ல. அப்படி எதையும் கொடுக்கலாது. சோறை கொடுத்து அடைச்சு செத்து போயிரும். ஜீரண தொகுதி கம்ப்ளீட் இல்லைன்னு பல்லு காட்டு. இந்த பல்லு இல்லைண்டா ஜீரணம் ஃபில் இல்லை. பெரியவருக்கு பல்லு விழுந்துட்டா இப்ப அவருக்கு ஜீரண தொகுதியில பிரச்சனை, டாய்லெட் பிரச்சனை வந்துடும். பல்லு உளுந்தவருக்கு டாய்லெட் பிரச்சனை காட்டும். இது மாதிரி குழந்தைக்கு பல்லு இல்லைன்னா ஜீரண தொகுதி கம்ப்ளீட் இல்லை. அது வரைக்கும் ஜீரணமாகணும்னா அடிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் குழந்தை வாழும். ஆச்சரியம்! இந்த அம்மாக்கு ரத்தம் போய் அப்படியே உதடெல்லாம் வெள்ளரிச்சு போய் நிக்கிற நேரம் குழந்தை வந்து ரத்த வெள்ளத்தில் விழும். அதை அப்படியே தொடச்சி அந்த அம்மா அந்த புள்ளையை எடுத்து கொடுப்பாங்க. ரத்தம் முடியலாம், ரத்தம் இருக்குமா, அந்த ரத்தத்தை எடுத்து கழுவி தொடச்சி அந்த புள்ளையை கொடுப்பாங்க. கொடுத்தா அந்த அம்மா இப்ப 1:30 மணி, நம்ம காலை மாலை ராத்திரி சாப்பிடுவோம். அந்த அம்மா இப்ப குழந்தை அழுகுது. விஞ்ஞானி சொல்றான், இதுவரை காட்டியும் யாருக்கு வராது. அந்த குழந்தை அலப்போக்கல ஒரு பட்டை ஒன்னாகுது, லைன் ஒன்னாகுது. அந்த அழுகு அல்லாஹ்க்கு கேட்டுச்சு. அந்த லைன் ஒன்னாகி ஒரு பால் வருவதா. உலகத்தில் எந்த பாலுக்கும் சர்திகள் சமானம் இல்லையா. தாய்ப்பால் முதல் 4 மாதம் செம்மஞ்சள் பால் வருமா, லெக்டோஸ் கலந்த பால். அந்த பால் மாதிரி உலகத்தில் எந்த பாலும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு பால் வந்தா எப்படி வருகிறது? வெள்ள பகல் ராவண்டா பரவாயில்ல, 1:30 மணிக்கு பால் குடிக்கும், மறுபடி 3 மணிக்கு ஆளும்.
மறுபடியும் 5 மணிக்கு அழுவும், ஆள பால் ரெடி ஆகிரும். அந்த ரெடி ஆகி அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்களே, தாய்மார்களே இதை நீங்கள் கவனமா பார்த்தா காலமெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லி இது போதும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எக்கச்சக்கமா வீட்டில் நடக்குது. இந்த பால் மட்டும் வராம நின்றுட்டா என்ன ஆகும்? அந்த குழந்தை துடிக்காது, அது என்ன நடக்கும்? அதனால இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை பார்க்கிற நாம் ஜிக்ரோடு நாம் வாழணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று ஜிக்ர் சொல்லணும். அதுதான் அந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுவதற்குள்ள விஷயம். அத்தாட்சிகளை பார்த்து தான் இஸ்லாத்துக்குள்ள நுழையணும், அத்தாட்சிகளை கண்டு தான் ஜிக்ர்கள் செய்யணும். அப்பதான் ஸ்ட்ராங்கா நிற்கலாம் என்ற செய்தியை பதிவு செய்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்ம அனைவருக்கு அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.